தமிழ் மாமணி புலவர் மு. இறைவனார் நிறுவிய நற்றமிழ் அறக்கட்டளையில் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு கூட்டம் 11. இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கிட திருமிகு பே. மூர்த்தி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முன்னிலை வகிக்கின்ற திருமிகு மு. புருஷோத்தமன் ஐயா அவர்களையும், திருமிகு வே. எல்லைக்கோவிந்தன் ஐயா அவர்களையும், திருமிகு சு. கலியமூர்த்தி ஐயா அவர்களையும், திருவாமை செந்தமிழ் செல்வி மூர்த்தி அவர்களையும், திருவாமை தாச நிர்மலா ஜெகதீசன் அவர்களையும், திருவாமை சுந்தரி இளங்கோவன் அவர்களையும், திருமிகு ச. கருணாநிதி அவர்களையும், திருமிகு ச. செல்வமணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மொழி வாழ்த்தினை வழங்கிய பைந்தமிழ் பாவலர் இளமுருகன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்வு தொகுப்புரை வழங்க உள்ள அறிவியல் அறிஞர் தாமரைக்கோ ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வாழ்த்துரை அளிக்க உள்ள அறிஞர் முனைவர் கல்வியாளர் ராமதாஸ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வாழ்த்துரை வழங்க உள்ள தமிழ் மாமணி புலவர் பூங்குடி பராமசம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். உரைஞர் செஞ்சொல் கதிரவன் பேராசிரியர் அருளியார். நன்றியுரை நல்கிட சு. பன்னீர்செல்வம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பார்வையாளர்களாக வந்துள்ள அனைத்து தமிழ் கூறு வல்லுநர்களையும் உறவுகளையும் நற்றமிழ் உறவுகளையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று நம்ம வருகை. நன்றி, வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கின்ற திருமண மூர்த்தி அவர்கள் தங்கள் கருத்துக்களை தமிழ் மாமணி புலவர் இறைவழியினார் அவர்களின் தொடர் சொற்பொழிவு கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வந்து வரவேற்கிறேன். நான் நற்றமிழ் துணையோடு தெளித்தமிழ் கற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் தமிழாளர்கள் தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் மொழி சிந்தனையோடு வாழ வேண்டும், தமிழில் கூறிய நன்னறிகளை பின்பற்ற வேண்டும், அந்நன்னறிகளின் பிறவாமல் நாம் வாழ வேண்டும் என்கின்ற கொள்கையோடு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த கூட்டத்திற்கு நமக்கு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கின்ற தன்னிலகரான மொழியாளர் ஐயா அவர்களையும் வருகவர்கள் வருவர் என்று அவருடைய பேராற்றலை பெரும் பேச்சை கேட்க உங்களோடு நானும் ஆர்வமாக இருக்கிறேன் என்று. அடுத்ததாக நம்முடைய புதுச்சேரியுடைய இலக்கிய வல்லார் மேலாள் ஆசிரியர் தமிழ் மாமணி புலவர் பூங்குடி பராமசம் அவர்கள் தங்கள் வாழ்த்துறையை அளிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாமணி புலவர் மு. இறைவழியினர் நிறுவிய நற்றமிழ் அறக்கட்டளையின் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு கூட்டம் 11 இன்று நாம் அனைவரும் சேர்ந்திருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்துள்ள ஐயா மூர்த்தி அவர்களுக்கும், முன்னிலை வகிப்பவர்களுக்கும், மொழி வாழ்த்து பாடிய இளமுருகன் அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய விசாகன் அவர்களுக்கும், நிகழ்வு தொகுப்புரையாக வழங்க இருக்கின்ற அறிவியல் அறிஞர் தாமரைக்கோ அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அறிஞர் முனைவர் ராமதாஸ் அவர்களுக்கும், உரைஞர் செஞ்சொல் கதிரவன், அருமையான ஒரு பெயர் இருக்கிறது, செஞ்சொல் கதிரவன் என்று, பேராசிரியர் அருளியார் அவர்கள் சொற்பொழிவை கேட்பதற்கு அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். நன்றி உரை சொல்ல இருக்கின்ற பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், நற்றமிழ் அறக்கட்டளையின் சார்பாக அந்த அறக்கட்டளையிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் உள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கம் தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்கள் சொற்பொழிவாற்றுவதற்காக கள்ளமும் கயமையும் கரவும் என்ற 3 தலைப்புகளில் ஒன்றாக இணைந்த ஒரு தலைப்பை அவர் எடுத்திருக்கிறாரோ மற்றவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தெரியவில்லை. அந்த நிகழ்விலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம்.
நாம் நினைப்பது வேறு. அவர் பல நூல்களை புரட்டி பார்த்து பல தன்னுடைய அறிவிற்கு தகுந்த மாதிரி சில நல்ல கருத்துக்களை இங்கே போடுவார். அந்த கருத்துக்களை நாம் கேட்கும்போது இதுவரை நம்ம கேட்காத கருத்துக்களாக இருக்கும். அதே போல அவர் ஆய்வியல் அறிஞர் என்ற காரணத்தினால் ஒவ்வொன்றையும் பகுத்து பார்த்து, நான் பார்த்த வரையில் இதுவரையில் ஐயா அவர்கள் கூறிய மாதிரி ஆய்வியல் அறிஞர் என்பது அவர் ஒருவரைத்தான் நான் குறிப்பிட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்தவரை. அப்படிப்பட்ட ஒரு திறமையான நமக்கு கிடைத்த ஒரு கருவூலம் அவர். இந்த தமிழ் குலத்துக்கு கிடைத்த ஒரு முக்கிய கருவூலம். அதிலும் தமிழ்நாட்டில் கூட இது போல கிடையாது. புதுச்சேரி பெற்றெடுத்த கருவூலம் என்று தான் நம்ம அவரை குறிப்பிட வேண்டும். அப்படிப்பட்ட ஆய்வறிஞர் அவர்கள் ஒவ்வொரு திங்களும் நம்மிடையே நல்ல நல்ல கருத்துக்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். இதை நாம் இலவயமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். பணம் கொடுத்த கூட யாரும் வாங்கவில்லை, இலவயமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை பெற்றுக்கொள்வதற்கு கூட அது கூட்டம் வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதில் தயக்கமே இருக்கக்கூடாது. தமிழ் ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா நேரமும் வரவில்லை என்றாலும் சில நேரங்களில் அவர்கள் வந்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை இந்த அறக்கட்டளையின் சார்பில் நானும் வரவேற்க காத்திருக்கிறேன். எனக்கு தெரிந்தவரை நான் யாரிடம் நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கிறதோ அவரிடமெல்லாம் சொல்கிறேன். இதை பற்றியெல்லாம் நல்ல அருமையான இடையில நான் என்னால் ஆரம்பத்திலிருந்து சிறிது காலம் வர இயலவில்லை. அதை இயலாமை காரணம்தான், வேற ஒன்றும் இல்லை. எண்ணம் மட்டும் எனக்கு இருக்கிறது, வர வேண்டும், கேட்க வேண்டும் என்பதை எல்லாம். ஐயா அவர்களுடைய அந்த யூடியூப் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் அதிகமாக நான் பார்ப்பேன். எப்பொழுதுமே அவருடைய சொற்பொழிவுகளை இடைவிடாமல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய தரவுகளை கொண்டு வந்து அவர் சொல்கிறார். அந்த தரவுகளை எல்லாம் நாம் தேடி எடுப்பதில்லை. நம் முன்னே பல இலக்கிய புத்தகங்களாக தான் இருக்கின்றன. அந்த அளவுக்கு வளைய முடிவதில்லை. அதே சமயம் அதனுடைய வளைந்தாலும் கூட அதனுடைய பொருள் சரியான முறையிலே தெரிவதில்லை என்ற காரணத்தினால அதெல்லாம் நம்ம ஆய்ந்து பெறக்கூடிய வேற இயலாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு பல சிந்தனைகளை நம்மை தூண்டி விடுகிறது. இப்படித்தான் இருக்கிறதா, நமக்கு சிறிது கூட அதை பற்றியுமே எண்ணவில்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நமக்கு தோற்றுவிக்கிறது. அந்த வகையில் நாம் வாழும் காலத்திலேயே அவர் வாழ்ந்த காலத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் இருக்கும்போது உண்மையிலே அது ஒரு பெருமையாக இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் கூறிக்கொள்கிறேன். கள்ளமும் கயமையும் கரவும் என்று சொல்லும்போது எல்லாமே ஒரு ஒற்றுமைப்படுத்தப்பட்ட ஒரு சொல் மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. கள்ளக்கபடற்றவன் என்று ஒருவனை நாம் குறிப்பிடுகிறோம். கள்ளமும் கபடமும் அற்றவன், அதாவது அந்த திருட்டுத்தனமும் சூதுவாதை தெரியாதவன், நம்ம சூதுவாதை தெரியாதவன் என்று அதை சொல்லி கூறுகிறோம். இதெல்லாம் தெரியாதவன் எவனோ அவன் நல்லவன். இதெல்லாம் கெட்ட ஒரு செயலை அவர் குறிப்பிடுகிறார்கள். அதெல்லாம் தெரியாதவனை கள்ளம் கபட அற்றவன், அப்போ குழந்தை உள்ளம் படைத்தவன் அப்படின்னு சொல்றோம்னா அவனுடைய உள்ளத்திலே எந்த சூதுவாதம் இல்லை என்பதை தான் காட்டுகிறது. ஆக கள்ளம், கயமை, கரவு இந்த மூன்றையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கிறோம். ஆனால் ஐயா அவர்கள் எப்படி வேற்றுப்படுத்தி அவர் சொல்வார்களோ அல்லது வேறு பிரித்து ஆய்வுரை கொண்டு வருவார்களோ எனக்கு தெரியவில்லை. உங்களோடு அவருடைய சொற்பொழிவையும் சேர்ந்து நான் கேட்க காத்திருக்கிறேன். கள்ளம் என்பதற்கு வஞ்சனை, திருட்டுத்தனம், கபடத்தன்மை, ஏமாற்றுதல், இப்படி பல சொற்களை நாம் சொல்கிறோம். கள்வன் சொல்றோம், திருட்டுத்தனம் உடையவன், அதனால் கள்வன் சொல்றோம். என்னுடைய செயல் எல்லாம் ஒன்றுதான் என்றால் ஏமாற்றுவது, பொருளை திருடுவது, அதாவது ஒருவரை கவனிக்காத வரையில் பொருளை திருடுவது, ஏமாற்றுவது, பொய் சொல்வது, இதெல்லாம் கள்ளத்தின் பார்ப்பட்டது. கள்ளம் என்பது திருட்டு. இதை ஆண்டாள் வேறு விதமாக அவர் சொல்கிறார். பார்க்கும்போது எப்படி சொல்கிறார் என்றால், அவர் மார்கழி மாதத்திலே அந்த வயது பெண்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு இறைவனை நாம் தொழ வேண்டும் என்பதற்காக அவர் நீராட செல்கிறார். நீராட செல்லும் போது அங்கே நீராட போகும் இடத்தெல்லாம் அந்த ஒவ்வொரு வீட்டிலும் நின்று கொண்டு இளம்பெண்களை கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடும்போது நேரம் கடந்து வரக்கூடிய இளம்பெண்களுக்காக அவர்கள் தூங்குகிறார்கள். மார்கழி மாத பனி அல்லவா, அதனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பனி காலத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இளம் மங்கையரை பார்த்து அவர் கூறுகிறார், கள்ளம் தவிர்ந்து என்று திருப்பாவையிலே 2 சொற்கள் வருகின்றன. கள்ளம் தவிர்த்து நீ பிடித்து எழுந்து வா அப்படின்னு சொல்றாரு. கள்ளம் என்றால் இந்த இடத்திலே இறைவனை நாம் தொடப்போகிறோம். அந்த இறைவன் தொடப்போகும்போது தூக்கத்தை தவிர்த்து இறைவனிடம் நாம் செல்ல வேண்டும். அந்த தூக்கத்தை தவிர்க்க வேண்டும். அது ஒரு கெட்ட செயல். அந்த நேரத்தில்
தேவையற்ற செயல். விடியற்காலையில் எழுந்திருக்கணும், அந்த தேவையற்ற செயலை நீ செய்யக்கூடாது என்பதற்காக அதை கள்ளம் என்று அவர் பயன்படுத்துகிறார். தொடர்ந்து வருகின்ற இந்த திருக்குறள் தொடர் சொற்பொழிவு 11வது கூட்டம் மிக அருமையாக வழமை போல நடந்தாலும் கூட இன்னும் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. திருக்குறளை பல்வேறு கோணத்தில் பல நூற்றாண்டு காலமாக அதுக்கு உரையை வந்திருக்கிறார்கள், அதை பற்றி விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஆழமான ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. சற்று கூடுதலாக ஒரு உலகியல் கல்வியை படித்தவன் என்ற முறையிலே என் பார்வை வேறொரு கோணம். இன்றைக்கு இருக்க அறிவியல் ஆராய்ச்சியின் அடிப்படையிலே இன்றைக்கு உலகியல் வளர்ந்தது. சைக்காலஜி, சைக்கோமெட்ரின்னு கூட பிரிவு இருக்காது. அதாவது உலகியலை அளந்து பார்த்தது. மற்றதெல்லாம் பொதுவான மெட்டீரியலை அளக்கிறது, அளவியல் பற்றி பார்க்கணும். உள்ளத்தை அளப்பதா, அது சைக்கோமெட்ரின்னு ஒரு தானே இருக்குது, ஒரு பிரிவே இருக்குது. வள்ளுவம் ஒரு சைக்கோமெட்ரி. அதாவது உள்ளத்தை முழுக்க மாந்த இயலை முழுக்க ஹியூமன் பிஹேவியர் என்று சொல்றார். மாந்த நடத்தை அது உலக அளவிலே எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாடு அளவில் உலக அளவிலே ஒரு மாந்தனுடைய நடத்தை எவ்வாறு இருக்கும் என்பதை பல்வேறு போன்ற ஆயிரக்கணக்கான கோணங்களிலே படப்பிடித்து காட்டுகிறார்கள். இதுல இன்றைக்கு இருக்கிற உலகில் அதாவது சைக்கோ நியூரோட்டிக் சைக்காசிஸ் அப்படின்னு 2 பிரிவு இருப்பாங்க. உலகியல் உளநோயில் 2 பிரிவு. சைக்காசிஸ் ஒரு பிரிவு, சைக்கோ நியூரோட்டிக் ஒரு பிரிவு. சைக்காசிஸ் என்கிறவ இயல்பாக மரபு சார்ந்த நிலையில மூலக்கோளாறு அல்லது திடீர் ஏற்பட்ட பல்வேறு வகையான அதிர்ச்சி காரணமாக ஏற்பட்டது, வாழ்க்கையில ரொம்ப நடுக்கம் ஏற்பட்டு பல்வேறு வகையான தொல்லைகள் ஏற்பட்டு கூடைக்கோளாறாக அவர்கள் தன்னுடைய நிலை தடுமாறி இருப்பார்கள். அந்த நிகழ்வு உலகத்தை அவர்கள் அறியாதவர்களாக பல ஆண்டுகள் கூட இருப்பார்கள். அவங்கள சைக்காசிஸ் சொல்லணும். அவங்களாம் இன்ஸ்டிடியூஷனல் சொல்லுவாங்க. அவங்கள போல மருத்துவமனைகளை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனநோயாளிகள். சைக்கோ நியூரோட்டிக் ஒன்று உலக்கோளாறு. இவர்கள் இயல்பாக இருப்பார்கள். பொதுமாந்தராக தான் இருப்பாங்க. ஆனா அவர்கள் பண்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான உலக்கோளாறு. அதை தன்னறிந்து தனக்கு இருக்கிற உலக்கோளாறை அறிந்து திருத்திக் கொள்கிற வரைக்கும் பல வகையான சிக்கல்கள். இவர்களால் தான் சிக்கல் அதிகம். சைக்காசிஸ்டால் கிடையாது. அவங்க ஒரு உடல்நலம் சார்ந்த நோயாளி கூட அவர்கள் உடல்நலம் சார்ந்த நோயாளியாக பிரிக்கப்படுகிறார். ஆனால் இந்த சைக்கோ நியூரோட்டிக் சொல்லக்கூடிய உலக்கோளாறு, அந்த உலக்கோளாறால தான் இன்னைக்கு இருக்க உலகமே நாசமடைந்திருக்கு. ஒரு தனிப்பட்ட ஒரு இருவருடைய நட்பு, கணவன் மனைவி நட்பு, குடும்பத்தினுடைய இன்ட்ராக்ஷன், ஒருத்தவங்களோட உடல் தொடர்புகள், உடல் இயக்கம், இது ஊர் நாடு எல்லா நிலைகளும். ஏன்னா கருத்தியல் தவறான கருத்தியலை உருவாக்கி வச்சுட்டுனா அது தவறான நடத்தையை தான் கொண்டு வரும். இது ரொம்ப நுட்பமா பார்த்திருக்காங்க. அறிவியலை பார்க்கிற போது தீய பார்வை, தீய எண்ணங்கள் இருப்பது அது அறத்துக்கு மாறானது. நெகட்டிவிசம் சொல்லக்கூடிய எதிர்மறையான கருத்துக்கள் மக்களிடத்தில் எந்த அளவு இருக்குது, அதை போக்குவரத்து நேர்மறையான கருத்துக்கள் எதற்கு பயன்படும் என்கிற 2ஆ பிரிச்சு பார்க்கிற போது அவர் எதிர்மறையான கருத்துக்களுடைய இயல்புகளை தன்மைகளை கூறாமல் போக முடியாது. ஒரு அறிவியல் வல்லுநன் என்கிறவன் வெறும் நல்லது செய்யுங்க, நல்லதை நினைங்க, நல்லதை நடத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாது. எங்கெங்க என்னென்ன வகையான தவறுகள் இருக்கிறது, எந்தெந்த மாந்தர்கள் என்னென்ன வகையான கோளாறுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்து ஒரு திருக்குறளில் இருக்குது. திருக்குறள் எல்லாம் சொல்லணும்னா அது தனி ஒரு ஆய்வு நாம் பண்ண வேண்டியது. அப்படிப்பட்ட ஆய்வுகளை தான் அவர் குறிப்பாக 3 கூறுகளை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஒன்று, இந்த கள்ளமும் கயமும் கரவும் என்கிறது அந்த 3 அடிப்படையில் வச்சிருக்காரு. ஆனா இது உட்பிரிவாக என்னுடைய பிரிவுகள் எல்லாம் பார்த்தா இன்னும் நிறைய இருக்கு. ஒரு சில இடத்துல மாந்தனாக பிறந்திருக்கிறார், மாந்த உருவத்தோட தான் இருக்கிற நீ, மாந்தனை இல்லை, நீ மாந்த உருவத்தில் இருக்கிற ஆனா மாந்தனை இல்லை, வெறுத்து இருக்கிறபடியா இருக்கு. இனவகையான் தேறிய கண்ணு பிணைவகையான் வேறாக மாந்தர் பலர் சொல்லுது. இன்னைக்கு சைக்காலஜி சொல்றாங்க இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் தன்மை விட வந்தாங்கிறது அதை அன்றைக்கே அறிந்திருக்கிறாங்க. அதே போல எத்திற்குரிய கயவரின் ஒரு குற்றக்கால் விற்றக்குரியவர் அதான் வெறுத்து பேசப்பட்டது. முழுக்க இன்னத்துக்கு அவன் பயன்படுவான். ஏதாவது ஆச்சுன்னா விற்க கூடாதெல்லாம் கூட விசிறு போடுவாங்க. அப்படிப்பட்ட கயவருடைய ஒரு இடத்த சொல்றாங்க. அதுல சில பேரை ஒண்ணுமே செய்ய முடியும். ஏவமும் செய்கலாம் தான் தேரான கோம்பளம் ஒரு இடத்துல தோல்வி அடைகிறார். வள்ளுவர் சொல்கிற போது எவ்வளவோ அறக்கருத்துக்களை சொல்லி எவ்வளவோ திருத்தங்களை பண்ண முடியும் சொல்ல வந்தது. ஒரு இடத்துல அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏவமும் செய்யலாம், சொன்னாலும் செய்ய மாட்டான், சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான். தான் தேரான்
மாட்டான். தானாவது நினைச்சு பார்த்து எண்ணி பார்த்து விலகி கொள்ளுந்து நல்ல நிலைக்கு வருவானா? மாட்டான். எவரும் செய்கிறார் தாந்தையரால் அவ்வுயிர் போகணும். உயிர் தான் சொல்றாரு, மாத்திரை சொல்றாரு. அது செத்து போக மட்டும் அப்படித்தான் கிடக்காது. அப்படி செத்தாதான் அது ஒழியும் அப்படின்றபடியாக வெறுத்து மனம் வெறுத்து சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் கூட திருக்குறளிலே இருக்கிறது. ஒரு அறவியலாளன் ஒருவன் இப்படி சொல்ல முடியாது, ஆனால் சொல்றான். அப்படிப்பட்ட கடகட்ட நாய்களை பார்த்தெல்லாம் பார்த்து பேசுறாங்க. அப்படி நிறைய சொற்கள் திருக்குறளில் உள்ளவை பார்த்தா இன்றைக்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாம். அவ்வளவு செய்திகள் அந்த உலகியலோடு பொருத்தி பார்க்கிற பார்வை எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால அது ரொம்ப வியப்பளிக்கிறது. அந்த திருக்குறளுடைய பார்வை என்பது ஒரு பெரிய அனாலிட்டிக்கல் சைக்காலஜி, முழுக்க பகுப்பாய்வு செய்யப்பட்ட ஒரு உலகியல் நூல் என்று நாம் சொல்ல வேண்டும். அதிலிருந்து இந்த தலைப்புகளை குறிப்பாக இந்த கள்ளமும் கரமும் கயமும் நம்ம ஆழமாக மொழியில் அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கு நமக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கின்றார் அவர்கள். அருமையான அவர்களை நான் நம் அனைவர் சார்பாக அழைக்கின்றேன். பெருமைக்கும் மதிப்புக்கும் உரிய எங்கள் ஐயா மூர்த்தி அவர்களே, ஒரு பெரிய மரபு குடும்பத்தில் தமிழியல் உணர்வும் தமிழியல் மீட்புக்கும் தமிழ் மானம் சார்ந்த ஒரு மரபு குடும்பத்திலே இருந்து இங்கு வந்து பெருமை சேர்த்திருக்கின்ற எங்கள் அம்மா பூங்கொடி பராங்குசம் அவர்களே, இந்நிகழ்வுக்கு வந்திருந்து கேட்பது என்கிற முறையிலே என்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் துணை தந்து வாழ்த்துகின்ற பெரு நெஞ்சங்களாக என் முன் அமர்ந்திருக்கின்ற அறிவு கூட்டத்திற்கு என்னுடைய பணி சார்ந்த அன்பான வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு கொஞ்சம் அணுகுவதற்கு சிக்கலானது என்பதனால்தான் இவ்வளவு ஒரு கடிய தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். இவற்றை விளக்குவதற்கு வேறு வேறு கோணங்களில் ஈடுபட வேண்டியிருக்கும். அந்த முயற்சிகளுக்கு இடையில் வள்ளுவ பெருந்தகையினுடைய உள்ளம், அவருடைய ஆழம், அவருடைய வீச்சு, அவருடைய அணுகுமுறை, அவருடைய உத்தி எல்லாவற்றையும் நோக்கியதோடு அதனுடைய ஆழமான தமிழியல் தொடர்பாக இருக்கிற ஊற்றையும் உள்வாங்கி கொண்டுதான் அவர் சொன்ன முறைகளில் இருக்கிறவற்றை அணுக முடியும். இது கொஞ்சம் குழப்பமானது தான். எனவே இந்த துன்பத்தை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இவற்றை விளக்குவதற்கு வேறு வேறு துணைகளை, அது தொடர்பாக இருக்கிற கருவி நுட்பங்களை எல்லாம் உங்களுக்கு இதற்கு உள்ளாக விளக்கியாக வேண்டும். அவர் மிக நுட்பமானவர். அவர் ஒரு பேரறிஞர், மிகப்பெரிய மொழியியல் அறிஞர், உலகம் முழுமைக்கும் சுற்றினவர், நூல்களெல்லாம் கரை கண்டவர், உண்மையான போராளி. இந்த இனத்தை ஆழமாக உற்று பார்த்து இந்த மொழியை உள்வாங்கி கொண்டு நம்முடைய வரலாற்றின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொண்ட, மதிப்பு கொண்ட ஒரு பெரிய தெய்வம் அவர். அவருடைய பார்வை ஏன் இன்றைக்கு 2056 ஆண்டுகள் சென்றும் அது தேவைப்படுகிறது என்றால், இந்த இனம் விடிவு பெறுகிற வரை, மீட்சி பெறுகிற வரை அவருடைய தேவை இருந்து கொண்டே இருக்கும். எனவே மோடி போன்றவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்பொழுது இனம் எழுந்து நிற்கும். அதுதான் அதுக்குரிய முடிவு. அவருடைய காலம் கொஞ்சம் கொடுமையான காலம். அவர் பெரும்பாலும் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூட எனக்கு ஒரு கருத்து அடிக்கடி வரும். ஏனென்றால் கொடியவர்கள் ஒரே வகையான மன உணர்வோடு தான் இன்றைக்கும் இயங்குகிறார்கள். நாம் எல்லாம் ஒரு உயர்ந்த ஆட்சி அமைப்பில் இருக்கிறோம், உயர்ந்த நாட்டில் இருக்கிறோம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது உண்மையாக என்ன என்றால், இந்த நாடு முழுமைக்கும் ஆரியத்திற்கு அடிமையான நாடு, ஆரியத்திற்கு கட்டுப்பட்ட நாடு. ஆரியம் இங்கு வந்ததிலிருந்து அது செயற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது செயற்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிறதையெல்லாம் செய்தித்தாள்களில் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள், உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். மிக அதனுடைய நிலைகளை சொல்லவே முடியாது. ஒரு அகராதி என்று எடுத்துக்கொண்டால்
அந்த அகராதியில் ஒரு 70-80 விழுக்காட்டு சொற்களை அவர்கள் உள்ளே எப்படி நுழைத்திருக்கிறார்கள். ஓயாத முயற்சி. அந்த முயற்சியின் அடிப்படையாக நாம் எழுந்திருக்கவே முடியவில்லை. நாம் இது தொடர்பாக இருக்கிற இந்த கவலையை பகிர்ந்து கொள்வதற்கு நெஞ்சத்திலே ஒரு நேர்மை வேண்டும், ஒரு கவலை வேண்டும். நாம் நம்முடைய எல்லையை தாண்டி எல்லாவற்றையும் எண்ணுகிற ஒரு வகையான மனப்போக்கு நமக்கு வேண்டும். அது நமக்கு இல்லை. நம்முடைய எல்லையெல்லாம் நம்முடைய குடும்பம்தான், நம்முடைய பிள்ளைகள் தான். நம்முடைய பிள்ளைகளிலேயே தன்னுடைய நிலை என்கிறதை மட்டும்தான் எல்லாரும் உச்சத்தில் வைத்திருக்கிறார்கள். கணவனும் மனைவியுமாக இருக்கிற நிலையிலே ஒரே ஒரு பிடி சோறு இருக்கிறது என்றால் அதை 2 பேருமாக பங்கிட்டு கொண்டு சாப்பிடுகிறபடியான மன உணர்ச்சி கூட இல்லை. அவள் இவனை அடித்து சாப்பிடுவாள், அல்லது இவன் அவளுக்கு தராமல் இவன் போட்டுக்கொள்வான். அப்படிப்பட்ட அந்த உணர்ச்சியில எல்லை மீறி இந்த இனம் போய்கொண்டிருக்கிறது. இதில் அவருடைய காலம் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்தது. இங்கே ஆழமாக ஆரியர்கள் ஊன்றிவிட்ட காலம். ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொன்னால் அவர்கள் எப்படி வென்றார்கள் என்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியை உற்று கவனித்தால் உங்களுக்கு புரியும். கோவலன் மிக கொடுமையாக சூழ்ச்சியாக ஒரு கள்வன் என்று, திருடன் என்று குற்றம் சுமத்தப்பட்டு அவன் கொல்லப்பட்டான். கண்ணகி போய் அதற்கு அந்த காலத்தில் ஒரு பெண் போய் அரசனை நோக்கி தேரா மன்னா என்று கூவி, தேர்ச்சி இல்லாத, அறிவில்லாத, ஆய்வில்லாத, எண்ணி பாராத மன்னா என்று கூவி தனக்கென்று தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக போய் அந்த அவையிலே நின்றாலே அது ஒரு பெரிய தமிழியல் சார்ந்தது. அதற்கு பிறகு அந்த இறப்புக்கெல்லாம் பிறகு என்னென்னவோ நிலைகள் நடந்தது. இளங்கோவடிகள் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார். எனக்கு கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டும். கோவலன் இறந்தான். கண்ணகி அங்கிருந்து மதுரையிலிருந்து மீண்டு அவள் அங்கிருந்து வெளியேறினாள், மதுரை எரித்தாள். இந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். இந்த செய்தி அங்கு வடநாட்டுக்கு போன அவன் செங்குட்டுவன் இங்கு வந்த பிறகு ஒரு பார்ப்பான் ஆழமாக சில செய்திகளை சொல்லுகிறான். ஆழமாக என்றால் உலகில் எல்லாருக்கும் தெரிந்த செய்திகளில் இதெல்லாம் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அதற்கு 27வது அதிகாரமாக பகுதியாக இருக்கிற அரங்கேற்று, அதாவது நீர்ப்படை காதை என்கிற அதை கனகவிசேரை கொண்டு வந்து அவர்களுக்கு கல்லை தூக்கி வரச் செய்து அதை குளிப்பாட்டி நீராட்டி அதற்கு பிறகு சிலை எழுகிற அந்த முயற்சிகளுக்கு முன்னால் என்னென்ன நடந்தது என்கிறதை அவன் விளக்கி சொல்லுகிறான். அவன் பெயர் மாடலன் என்று பெயர். மாடலன் என்கிறது அந்த பார்ப்பானினுடைய பெயர். அதை இளங்கோவடிகள் மாடல மறையோன், பெரியோன், மறைதரவோன், பெரிய அளவில் சொற்களை எல்லாம் போட்டு மதிப்பாக எண்ணுகிறார். அந்த காலம் அப்படி. ஆரியர்களை ஒன்று இன்றைக்கு பெரியார் வந்த பிறகுதான் அதற்குரிய மானம் நமக்கு பிறந்தது. பார்ப்பான் என்று சொல்வதற்கு கூட அச்சம். அவன் மிக நுட்பமாக என்ன செய்தான், நான் இந்த தமிழிலேயே மிக உயர்ந்த சொல் எது என்று பார்த்தான். அதில் எல்லாரும் மதிக்கிறதுக்குரிய நிலையிலே ஒருவரை ஒருவர் அப்பா, அண்ணன், தொடர்பாக இருக்கிற பெரியவர்கள், துறவிகள் எல்லாரையும் இந்த மக்கள் ஐயா 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 என்று கூப்பிடுகிற அழகை பார்க்கிறான். ஐயா என்கிறது வேற ஒன்று இல்லை, ஐயர் என்கிறது நாங்கள் தான். நாய்களா எங்களை ஐயர் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். உடனே எல்லாம் ஐயரு ஐயரு ஐயருன்னு இப்போ 2056 ஆண்டுல சொல்லி கொண்டிருக்கிறோம். தமிழிலேயே மிக உயர்ந்த சொல், மதிப்புக்குரிய சொல் ஐயா என்பது. ஐ என்றால் தலைவன் என்று பொருள், ஐ என்றால் மேம்பட்டோன் என்று பொருள், ஐ என்றால் பெரியோன் என்று பொருள், ஐ என்றால் சான்றோன் என்று பொருள், ஐயா என்ன அப்பான்னு பொருள், ஐயா என்கிறது அண்ணான்னு பொருள், அண்ணன் என்றால் மேல்னு பொருள். அதில் ஐயா என்கிற அந்த சொல்லை தனக்கு உரியதாக்கி நிறுத்தின பிறகு இன்னொன்றிலே அவன் கை வைத்தான். அந்தனர் என்று துறவிகளுக்கே இருக்கிற சிறப்பு சொல்லை தனக்கு உரியதாக நாங்கள் அந்தணர்கள், அந்தணர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான். அந்தணர் என்ற என்ன பொருள்? அம் என்ற அழகிய பெருமைக்குரிய, தன் என்ற குளிர்ச்சியான, நீர் இருக்கிறது தண்ணீர் என்ற குளிர்ச்சியான நீர் பொருள். அந்தணர் என்ற
மிக மிக அரிய, மிக பெருமைக்குரிய, மிக மேம்பட்ட குளிர்ச்சியான மனப்பான்மையுடைய துறவிகளை குறிக்கிற சிறப்பு சொல். அவர்கள் அந்தனர் என்கிறதை கேட்கிற பொழுது திருவள்ளுவரால் தாங்க முடியவில்லை. அந்தனர் என்பவர் அறவோர் கத்துறார். டேய், நீங்க இல்லடா பாப்பான்களா, உங்களை சொல்ற சொல்லிலிருந்து அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எந்த உயிர் மேலும் அருள் உணர்வோடு இருக்கிற அந்த முனிவர்களை குறித்த சிறப்பு சொல், துறவியை குறித்த சொல், அது நீத்தாரை குறித்த சொல். உங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை என்று இது அவர் ஒரு அடையாளம், நெஞ்சத்திலே ஒரு கவலை அதை சொல்கிறார். நன்றறிவாரில் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலமிலர் என்று ஒரு குறள் எழுதுகிறார். நல்லது அறிகிறவனை விட, நல்லதுக்காக பாடுபடுகிற போராளியை விட எல்லா நலங்களையும் பெற்றவர்களாக திருடர்கள் இருக்கிறார்கள். நன்றறிவாரில் கயவர் திருவுடையர். திரு என்கிறதுக்கு 60 பொருள் சொல்கிறானே, அந்த 60 பொருளையும் வைத்துக்கொண்டு திருடர்கள் அத்தனை பேரும் நலமாக இருக்கிறார்கள். கொடியவர்கள் துன்பப்படுகிறார்கள். ஏன் என்றால் அவர்கள் நெஞ்சத்திலே கவலை. அவன் இப்படி நம்முடைய ஆள், நம்முடைய இனத்தான், நம் தொடர்பாக இருக்கிற ஊர்க்காரன், நம் நாட்டான் இப்படி இருக்கிறானே என்கிற நெஞ்சத்திலே கவலை உள்ளவன் தான் அவன் துன்பப்பட்டு கொண்டே இருப்பான். அவன் பெரிய அளவிலே முன்னேற முடியாது, சாப்பிட்டு கொண்டு இயங்குவான். இது திருவள்ளுவர் சொல்கிறார். நன்றறிவாரில் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலமிலர். நெஞ்சத்தில் ஒரு கவலை இருக்கணும். நமக்கு அது வர வேண்டும். நம்முடைய இனம் எப்படிப்பட்டது என்று தெரிந்தால்தான். நான் எல்லா கோணங்களிலும் இருக்கிற போராட்டங்களை எல்லாம், போராடுகிற தன்மையெல்லாம் கூட விட்டு விட்டேன். முதல் அடிப்படையாக இருக்கிற இவனுடைய கருவை துளைக்கி உலகத்துக்கு காட்ட வேண்டும். நாங்கள் யார் என்பதற்குரிய அடையாளத்தை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, இந்த கோவலனுடைய கதை இப்படி முடிந்த பிறகு அவள் இப்படி தொடர்பாக இருக்கிறதுல வானூர்தியிலே அவள் போனாள் என்று ஒரு பொய்யை சொல்கிறான். அவருடைய தாயும் அந்த கோவலனுடைய அப்பா இந்த கண்ணகியனுடைய அப்பா இவர்கள் எல்லாம் துறவு மேற்கொண்டார்கள் என்கிற செய்தியை அவனுக்கு சொல்லுகிறான். தொடர்பாக எல்லா கூறுகளையும் பற்றி பின்னால் நடந்ததெல்லாம் பிறகு அந்த பாண்டிய நாட்டை வெற்றிவேர் செழியன் என்கிற ஆண்டான் என்கிற செய்தியை சொல்கிறான். இந்த ஒரு 5-6 செய்திகளை சொன்ன உடனே அவனுக்கு தாங்க முடியவில்லை மகிழ்ச்சி. செங்குட்டுவனுக்கு கண்ணகியை பற்றி ஒரு பெரிய மதிப்பு, ஒரு தெய்வம் போல எண்ணிக்கொண்டிருந்த அவன் ஒரு 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 கொடைக்காக, கொடை என்கிறது 80 வகையா 64 வகையில் கொடை இருக்கிறது. பார்ப்பானுக்கு எப்படி என்னென்ன கொடுக்க வேண்டும், அது அதனுடைய கொடை வகையெல்லாம் அபிதான சிந்தாமணி என்கிற நூலில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அபிதான சிந்தாமணியில் பார்ப்பனர்களுக்கு என்னென்ன கொடை கொடுக்க வேண்டும் என்று அவன் வரிசைப்படுத்திக்கிறான். அதில் பொன்னாலேயே பசு செய்யணும், மாடு, அதுக்கு உள்ளார பாப்பா நுழைஞ்சு வெளியே வருகிறபடியாக அது இருக்கணும், அப்படி கொடுறான். அப்படிலாம் கொடுத்துருக்கான். இது இந்த நாடு ஒரு பொன் விளைந்த நாடு. இது பொற்காலம் என்று உண்மையிலேயே இங்கு பொன் விளைந்தது. அதனுடைய அளவு அதெல்லாம் உங்களுக்கு கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு 40 லட்சம் பொன், 40 லட்சம் பொன், ஒரு 10 லட்சம் பொன், இதெல்லாம் பல புலவர்களுக்கு கொடுத்ததெல்லாம் ஆவண பதிவுகள் இருக்கின்றன. சரி, அப்படி சொன்னதும் அவன் ஒரு தானத்துக்கு அடையாளம் எடுக்கிறான். செங்குட்டுவன், நான் துலாபுருஷ் தானம் தரப்போகிறேன். துலா என்ற தராசு, தராசு என்கிறது உருது சொல். துலாபுருஷ தானத்துக்கு ஆள் எடை கொடை, ஆளுக்கு எடைக்கு, என்னுடைய எடைக்கு அவனுக்கு பொன்னை கொடுங்கள் என்று சொல்கிறான். பொன் என்று அந்த காலத்தில் தங்கம். தன்னுடைய எடையளவா, அவனுடைய எடையளவு என்ன என்கிறதை நாம் எனக்கு கவலைப்படுகிறோம். அதை திருவள்ளுவர், அதை இளங்கோடிகள் பதிவு செய்கிறார். எவ்வளவு எடை இருந்தான்? அருளி இப்பொழுது 60 கிலோ, 60 ஐயர் என்னுடைய எடை. நான் 76 வரை இருந்தேன். 16 கிலோவை 11 ஐயரிடையை தமிழ் தின்று விட்டது. இந்த 60 கிலோ இருக்கு. அவன் எவ்வளவு இருந்திருப்பான்? எனக்கு கவலை. எவ்வளவு பண்ணு வாரி கொடுத்திருப்பான்? நாம் 60 கிலோ இருக்கிறோம். அவருடைய எடையை அவன் பதிவு செய்கிறார் அந்த நீர்ப்படை காதையில். அருமறை முதல்வன் சொல்ல கேட்டே ஆழமாக நீங்க அருமறை, அரிய
வேதங்கள். அந்த அருமறை முதல்வன் சொல்ல கேட்டு இப்படியெல்லாம் சொல்கிறான். கண்ணகி ஏறி போனார், புஷ்ப விமானத்தில் போனால், அந்த வானூர்தியில் அவள் போய்விட்டாள், என்னென்ன நடந்தது என்கிறதை வந்ததும் சொல்லுகிறான். உடனே ஆளிடை கொடைக்கு அவன் ஆணையிட்டு விடுகிறான், கட்டளை இட்டு விடுகிறான். அப்பொழுது இந்த 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 செய்திகளை அவர் பதிவு செய்கிறார், ஆவணம். இது 1800 ஆண்டு ஆகிறது இந்த பதிவு, இளங்கோவடிகளுடைய பதிவு. அருமறை முதல்வன் சொல்ல கேட்டே பெருமகன் மறையோர் பேணி, பெருமகன் என்கிறது இந்த செங்குட்டுவன் அரசன், இவன் மறையோனை விரும்பி, அந்த மாடல மறையோன் என்கிற பார்ப்பானை விரும்பி ஆங்கு அவர்க்கு, அவர்க்கு என்ற அவனுக்கு, அந்த இடத்துல அவனுக்கு ஆடக பெருநிறை 5 இரட்டி. ஆடகம் என்கிறது தங்கத்தை குறித்த சிறப்பு சொல். அது சமஸ்கிருதத்திலையும் எடுத்து வைத்திருக்கிறான். அடுதல் என்பது சுடுதல், அடுப்பு என்பது சுடுவதற்காக, காய்ச்சுவதற்காக, எரியிடுவதற்காக இருக்கிற கருவிக்கு அடுப்புன்னு பேர். அடுதல் என்பது சுடுதல்னு பொருள். இந்த சொல் மேலே ஆரியத்தில் போய் தெரிந்து ஆங்கிலத்துக்கு வரும்போது ஹாட்டுன்னு வருது. அடு, அடகு, அடகம், ஆடகம் என்கிறது பொன்னை குறிக்கிற சொல். ஆடக பெருநீரை 5 இரட்டி, 5 25, 5 5 50, 25 25 இரட்டி என்பது 50 துலாம் அவனுடைய எடை என்று சொல்கிறார் இளங்கோவடிகள். 50 துலாம் என்கிறது என்ன? அவனுடைய எடையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்த வேண்டியிருக்கிறது. துலாம் என்கிறது தூக்குகின்ற அந்த எடைக்குரிய அந்த கணக்கு. அது 50 துலாம் எடை உடையவன். ஆடக பெருநிறை 5 இரட்டி, அவனுடைய எடை 50 துலாம். 50 துலாம் என்கிறதுக்கு கணக்கு, அந்த காலத்தினுடைய முறையான கணக்கை அது உரையாசிரியர் பதிவு செய்கிறார்கள். துலா என்கிற அந்த வடிவத்திலிருந்தான் துலாம் என்று வந்தது, பெருநிறை. அந்த துலாம் என்கிறது 40 தோலா, இதெல்லாம் உருது சொற்கள். அந்த துளை என்கிறது அங்கே தோலான்னு போகும். 40 துலா ஆகும் ராத்தல், இராத்தல். அவர் ராத்தல் என்கிறது அரபி சொல். ஒரு ராத்தல் என்கிறது அது 450 கிராம் ஒரு ராத்தல். 40 தோலா ஆகும் ராத்தல் 475 என்பது பெற்றாம் என்று நாம வெங்கடசாமி நாட்டார் போன்றிருக்கிற அறிஞர்கள் அதை நிறுவுகிறார்கள். 475 ராத்தல் இருந்தான். அதனுடைய கணக்கு என்ன என்றால் 180 கிலோ. அருளி போல 3 மடங்கு எடையன் அங்கு செங்குட்டுவ மடையன். 3 மடங்கு என்னுடைய எடை போல 3 மடங்கு இருந்தான். அந்த காலத்தில் அரச குடும்பத்தில் தின்பதற்கு எல்லா வகையான ஏந்துகளும் இருக்கிற பொழுது அந்த உடல் அப்படி இருந்தது. 180 கிலோ இருக்கிற அவன் ஏறி இப்போ பெரியாருக்கு வெங்காயம் கொடுத்தார்கள். அவன் தன்னுடைய எடைக்கு பொன்னை கொடுத்தான். 180 கிலோ என்கிறது இன்றைய நிலையில், இன்றைய நாள் கணக்கில் 13,000, 1 கிராம் 13,800 ரூபாய். இன்றைக்கு மாலையில் 13,800 என்ற ஒட்டுமொத்தமான கணக்கு 1,180 கிலோ என்கிறது 180 கிலோ என்கிறதுக்கு இன்றைக்கு 1 கிராம் என்கிற கணக்கில் 1,80,000 நுண்ணயிரி எடை கடை. அது அந்த அளவு. அது இன்றைக்கு 1 கிராம் எடை 13,800 என்ற அதனுடைய பெருக்கல்ல 13,800 180 கிலோவுக்கு பெருக்கினால் 248 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொன் அதை வாரி கொடுத்துருக்கு. 204 இப்படி கொள்ளை பார்ப்பனியம் அடித்தது. பிராமணர்கள் என்னென்னவோ தில்லுமுள்ளுகளை பண்ணி அது தொடர்பாக இருக்கிற நம்முடைய செல்வ வளங்களை எல்லாம் கொழித்தார்கள். இங்கே திருச்சி அதாவது சிற்றம்பலம் என்று இருக்கிறது, அதற்கு முந்தி பொன்னாலே வைந்தார்கள். அதை பொன்னம்பலம் என்று இருக்கிறதுல தங்க தகடுகளாக அடித்ததையெல்லாம் சுரண்டி தான் தில்லை 3000 என்று 3000 பார்ப்பான். அவனுடைய நீங்கள் தொடக்க காலத்தில் நான் போய் பார்க்கிற பொழுது ஒவ்வொருடைய கழுத்திலையும் 40-50 பவுன் தொங்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பெரிய பெரிய அளவில் அந்த அந்த தொடரிகளை போட்டு கொண்டிருப்பார்கள்.
அதெல்லாம் இப்பொழுது தெரிய தெரிய மறைத்து விட்டார்கள். எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி 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 எல்லா பார்ப்பனையும் உறிந்து விட்டது. இன்றைக்கும் இந்த நாடு முழுமைக்கும் குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த வகையான விழிப்பும் இல்லை. தொடர்பாக ஏறோ வெளியிலேருந்து ஒரு லாட்டரி ஸ்டேட் விற்கிறவன் அது தொடர்பாக வந்து 100 கோடி ரூபாய் என் சொந்த பணத்தை போடுவேன் என்கிறான். வரிசலா நாய்கள் உட்கார்ந்து இருக்கின்றன. அது வேற துண்டு வேட்ட தொடர்பாக இருக்கிற அடையாள துண்டுகளை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அடிப்படையில் எந்த வகையான மானம் இல்லை. தின்பதற்காக, தொடர்பாக இருக்கிறதை கவருவதற்காக, என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு எல்லாரும் துணிந்து விட்டார்கள். சரி, இந்த 180 கிலோ என்கிறது 242 கோடியா, 248 கோடியே 40 லட்சம் பொண்ணை கொள்ளுகிற காலம், பார்ப்பான் கவருகிற காலம், வகை வகையாக இருக்கிற தானங்களை அவன் பெற்ற காலம் அது. அதில் தான் திருவள்ளுவருக்கு தொடர்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும், இந்த இனத்தை விழிப்பித்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 1330 இந்த கோணத்திலே தான் அந்த திருக்குறளை அவர் யாத்திருக்கிறார். இதில் எல்லா கூறுகளை பற்றியும் அவர் பேசுகிறார். அதில் இந்த உண்மையான நிலைகள்லாம் என்னென்ன, எதையெல்லாம் தழுவக்கூடாது, என்னென்ன சூழ்ச்சிகள் இருந்தன, எப்படி கள்ளம் இருக்கிறது, எப்படி கயவு இருக்கிறது, எவ்வளவு கரம் இருக்கிறது, இதையெல்லாம் எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டு சொற்களை எல்லாம் போட்டிருக்கிறதுலாம் தனி அழகு. புலால் சுவையானது. இப்பொழுது இந்த காலத்தில் புலால் உண்ணாமை என்கிறபடியாக எல்லாம் கருத்து சொல்வதே தவறு. ஏனென்றால் 800 கோடி மக்களுக்கு மேல் இருக்கிற உலகத்திலே அந்த புலாலை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் 370 கோடி பேருக்கு மேல் உணவுக்கு இருக்காது என்று சொல்லுகிற உண்மையை நாம் உணர வேண்டும். எனவே எல்லாரும் அதை சாப்பிடலாம். தின்னப்படுவன கொல்லப்படுவன என்று அந்த இயேசு சொல்வார். அதுபோல அந்த புலால் உண்ணாமையை கூட புலால் மறுத்தல் திருவள்ளுவருக்கு அது சுவையானது என்று தெரிகிறது. அது எந்த இடத்துல பார்க்க வேண்டும் என்றால், ஊன் சுவை கொண்டார் மனம் என்று ஒரு இடத்துல வரும். அது ஊன் சுவையானது. எனவே நீங்கள் மறுங்கள், அதை மறுத்து விடுங்கள், இயன்றவரை மறுத்து விடுங்கள் என்கிறதுக்காக தலைப்பை கூட எல்லாம் கல்லாமை என்று போடுவார், கல் உண்ணாமை என்று போடுவார். ஏன் புலால் மறுத்தல் என்று போடுகிறார்னா அதில் எல்லாவற்றையும் அவர் நுட்பமாக அவர் காய் நகர்த்தி சொல்லுகிறார். இதில் இந்த தீங்கான நிலைகள் எல்லாம் பயனில சொல்லாமை அவர் எடுத்துக்கொண்டதே அந்த தொடர்பாக இருக்கிற யாப்பியல்ல மிக மிக மேம்பட்ட, உலக அளவிலே மிக மேம்பட்ட எல்லா கூறுகளையும் உடைய ஒரு யாப்பியல் அமைப்புடையது இந்த தமிழ். அந்த காலத்தில் 1.25 வரியில 7 சொற்களே இருக்கிறபடியான ஒன்றை அவர் தேர்ந்தெடுப்பதே அவர் பயனில்லாமல் எதையும் சொல்லக்கூடாது என்கிற தெளிவான கருத்துடையவராக அவர் இருந்தார் என்பதற்கு அது ஒரு அடையாளம். சரி, இதில் நான் சொல்ல வந்தது கை என்று ஒரு சொல் மூலம் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக கவனிக்க வேண்டும். பெரும்பாலும் ஏன் இதையெல்லாம் நான் இப்படி இன்னொரு பகுதிகளையும் ஆழமாக விளக்க வேண்டி இருக்கிறது என்றால், நமக்கு பெரும்பகுதி எதுவும் தெரியாது. ஆனால் தெரிந்தது போல நாம் நடிப்பதிலே வல்லவர்கள். யாருமே படிக்கிறதும் கிடையாது, படிக்கிறதே கிடையாது. அது தொடர்பாக படிக்கிறதுக்கான நேரம் இல்லைன்னு என்று சொல்லுகிறான் ஒவ்வொன்றும். ஆனால் எப்பொழுதுமே படித்து கொண்டே இருக்க வேண்டும். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று ஒரு குறளை படிக்கிறார். எந்த ஊருக்கு போனாலும் அது நம்முடைய ஊர் போல இருக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும் உலகத்தில் அது நம்முடைய நாடு போல இருக்கும். யாதானும் நாடாமல் ஊராமல் அது நம்முடைய ஊராயிடும், நம்முடைய நாடாயிடும். என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு ஏன் ஒருவன் சாகர வரை படிக்க வேண்டும் என்கிற உணர்வில்லாமல் கிடக்கிறான் என்று கத்துறார். சாகர வரை படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறது அவருடைய கருத்தாக பதிவு செய்கிறார். சரி, அதனால் அவர் செய்திகளை இன்னொரு பகுதியாக இருக்கிறதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நகைச்சுவை பார்த்தேன் ஒரு சமயத்தில். ஏங்க கோயிலுக்கு தனியாக போயிட்டு வந்தீங்க அப்படின்றான் ஒருவன். இல்லை, நான் துணைவியாரோட தான் போனேன். அப்போ மனைவியை அழைச்சிட்டு போகலையா இன்னும் அவன் கேட்டானா?
ஏன்னா துணைவியாருக்கும் மனைவிக்கும் என்ன வேறுபாடு, என்ன என்ன யாரை குறிக்கிறது என்பவர்களுக்கும் தெரியாத முண்டங்கள் போலவே சொற்கள் அமைப்பிலும் பல பகுதிகளில் நமக்கு தெரியாது. நான் அதை இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முந்தி எழுதின ஒரு பாட்டில் என்னடா உனக்கு இங்கு தெரியும் நன்றாய், என்னடா உண்மையாய் அறியாமை புரியும் என்று ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். எனக்கு 50 ஆண்டுகளுக்கு முந்தி. இப்போ பாட்டு எழுதுறதுலாம் கொஞ்சம் ரொம்ப அரிதாகத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது. அது வீண் வேலை என்று கருதுகிறேன். அதில் அறிந்தது வரைக்கும் நீ அளவின்றி உரைப்பாய், அறியாதவற்றிற்கு விடை சொல்லாய் மறைப்பாய், புரிந்திடாய் நீ என பிறர் பற்றி குறைப்பாய், புரிந்திடாய் நீ என விளக்கிடின் முறைப்பாயின்னு போகும். நாம் எல்லாவற்றிலும் தெரிந்தவர்கள் போல் நமக்கு தெரியாதே ஒன்றும் இல்லை நினைத்து கொண்டிருக்கிறோம். இது உள்ள நுழைக்கிற பொழுது நான் இதற்கென்று ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உரைக்காக ஒரு 50 மணி நேரங்களை நான் உழன்றுட்டு தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 5-6 மணி நேரம் சொல்வதற்கான குறிப்போடு தான் இருக்கிறேன். நானே சொல்ல முடியும், ஆனால் ஒன்றொன்றும் ஆவணமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்கு தான் குறிப்போடு நான் இருக்கிறேன். சரி, இந்த கை என்கிறதுக்கு ஒரு பொருள், அவனுக்கு பிட்டர்னஸ், கசக்கிறதுன்னு ஒரு சுவை இருக்குல்ல, 6 சுவையில் கைப்பு என்று ஒரு சுவை இருக்குல்ல, கசப்பு. இந்த கசப்பு என்று சொல்வதற்கு இந்த கை என்கிற கருப்பு கருத்து சொல்லை பயன்படுத்துகிறான். தமிழ் தோன்றி ஏறத்தாழ குறைந்தது 3 ஆண்டு ஆகிறது, ஒரு நிறைவடைந்து. அதற்கு முந்தி மிக பல லட்சங்கள் ஆண்டுகள் அது வளர்ந்து கொண்டே இருந்தது. இவையெல்லாம் 50,000 ஆண்டுகளுக்கு முந்தி மொழி தோன்றியது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இருக்கிற 6000த்துக்கும் மேற்பட்டிருக்கிற உலக மொழிகளுக்கெல்லாம் அதுதான் தாய். ஒரு விலங்காக இருந்து பித்தகாந்திரபஸ் எரெக்டஸ் என்று நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இருந்தானே, அவனை மாந்தனாக மனிதனாக மாற்றிய மொழி தமிழ். அந்த காலத்தில் எந்த மொழியும் உலகத்தில் பேசப்படவில்லை. எல்லா விலங்குகள் போலத்தான் எல்லாம் தெரிந்து கொண்டிருந்தார்கள். இந்த முழு என்கிற சொல் தான் முழு, மொழி, மொழி என்று ஆனது. மொழி என்று மட்டும்தான் அதுக்கு பேர். நாளாக ஆக 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 பல மொழிகள் இது நின்று பிறந்து தோன்றி வளர்ந்து பேச தொடங்கிவிட்ட உடனே இவன் தம் மொழி என்று சொன்னதுதான் தமிழ் என்று ஆனது. இந்த மொழி தொடக்கத்தில் கை இன்னும் கருப்பை சொல்கிற அந்த சொல்லை இவன் பயன்படுத்த தொடங்கின பிறகு அந்த சுவையை, அந்த பிட்டர்னஸ் என்கிற அந்த கசப்பு சுவையை கையன்னு சொன்னான். கசக்கிறது, கைப்பு என்கிற வடிவம். இதில் மலையாளத்தில் கைக்க, கசக்க இந்த சொற்கள். கன்னடத்தில் கை, கோத்திக்கில் கை, குடகு மொழியில் கை, மால்டோவில் கைய, படகர் மொழியில் கை. இப்படி கைன்னா கசப்புன்னு பொருள். இது முந்தைய வடிவம் திராவிட மொழிகள் அப்படியே தாங்கி வைத்து கொண்டிருக்கிறது. சரி, கயப்பு என்கிறது தான் கசப்பு என்றானது. கருப்பு என்கிற பொருளில் அந்த பிட்டர்னஸ், அந்த கசப்பு சுவையை குறிக்கிறதுக்கு கை என்று நான் இது காரணத்தோடு தான் உங்களுக்கு உழைக்க வர வேண்டியிருக்கு. மலையாளத்தில் கைப்பு, கயப்ப, துளு மொழியில் கைப்ப, கச்சு போயிடுச்சு என்பது கசந்து போய்விட்டது என்று பொருள். இந்த கசப்பு, இந்த எவ்வகை கசப்பு போடும் கச்சுப்போடுன்னு சொல்லப்படும். இதெல்லாம் மூலிகை அகராதிகளில், சாம்பசியம்பிள் அகராதிகளில் அந்த கசப்பாக இருக்கிற பூண்டெலாம் கச்சுப்போடு என்று சொல்வார்கள். கச்ச நாரத்தை. இந்த வகையில் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்முடைய தமிழ் ஆள்களெல்லாம் போய் அடிபடுகிறார்களே, ஏறத்தாழ 800 பேர்களை அந்த சிங்கள படைத்துறை, சிங்கள காவல்துறை, சிங்கள தொடர்பாக இருக்கிற கடற்படைத்துறை 800 தமிழர்களை கொன்று போட்டார்கள் என்கிறதை உங்களுக்கு தெரியுமா? அது யாருக்காவது எவனாவது கவலைப்பட்டானா? எந்த முண்டத்துக்காவது உரைச்சதா? 800 பேர் நம்முடைய மீனவர்களை அவன் கொன்றான். பிரபாகரன் என்கிற ஒரு வடிவம் அங்கே இருக்கிற 30 ஆண்டுகளுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட நடக்கலை. இவர்களெல்லாம் எல்லை மீறி பிடிக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அந்த பிள்ளைகளுக்கு அமைதி காத்தார்கள். நம்முடைய இனம் என்று அவன் எப்பொழுது அவனை ஒழித்தார்களோ
அந்த நாளிலிருந்து இந்த கொலை தொடங்கியது. 800 பேர் இதுவரை செத்திருக்கிறார்கள். இருக்கிற படகுகள் எல்லாம் இருக்குது. இவர்களெல்லாம் இப்பொழுது இருக்கிற ஒரு 10 நாளைக்கு முந்தி அங்கே இருக்கிற ஒரு 10 பேரை மீட்கிறதுக்காக ஒவ்வொரு ஆளுக்கும் 40,000 40 லட்சமோ கொடுத்து மீட்கலாம் இந்தியாவிலிருந்து. திருடர்கள் இந்த நாட்டில் இருக்கிற இந்த இந்திய அரசு மிக திருட்டுத்தனமான அரசு. தமிழர்கள் எப்படியாவது அழிந்து தொலை வேண்டும், இந்த தமிழ்நாடு அழிய வேண்டும், இவர்களுடைய கல்வி முறை அழிய வேண்டும், இவர்கள் கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும், இதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த தீவு அங்கே பல நூற்றுக்கணக்கான தீவுகள் இருக்கின்றன. அதில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல தண்ணி தீவு. நீங்கள் மேப் இருக்கிறதே, அந்த படப்படிவுகளை பார்த்தீர்களானால் ஒவ்வொரு பேருக்கும் அந்த தீவுகளுக்கு பேர் இருக்கும். அதில் நல்ல தண்ணி தீவுன்னு இருக்குது. அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தீவு இருக்குது. அந்த தண்ணி கைப்பானது, கசப்பானது, அதுதான் கச்சத்தீவு. நல்லா நீங்கள் ஆழமாக எண்ணி பார்க்கணும். அது கச்ச தண்ணி தீவு என்று மீனவர்கள் சொல்கிறார்கள். இது நல்ல தண்ணி தீவு, அங்கே நல்ல தண்ணி கிடைக்கும். இங்கே கச்ச தண்ணி கிடைக்கிறது கச்சத்தீவுன்னு ஆகியிருக்கிறது. அதை எடுத்து இங்கிருந்து அரசியலில் கொடுத்து விட்டு, அவ இந்திரா காந்தி சொன்னால்னு கொடுத்து விட்டார்கள். அந்த எல்லைக்கு போகிற பொழுது அவன் பிடித்து கொண்டு போகிறான். இதுவரை 800 பேருக்கு மேலாக கொண்டிருக்கிறான். நமக்கு எந்த வகையான மானமோ சூடோ சோரணையோ இல்லை. அது பற்றி சும்மா அரசியலுக்காக பேசுகிறார்கள். அதற்கான உண்மையான முறையான நடவடிக்கைகளும் இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன், கச்ச என்கிற சொல்ல கைத்த கசப்பு தன்மையுடைய நீரை உடையது என்கிறதுனால தான் அது கச்சத்தீவு என்று சொல்லப்படுகிறது. சார், கைத்தல் கசத்தல் இந்த தொடர்பாக இருக்கிறது. ஒரு அக்காரம்னா அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்கார அடிசில்னு பாப்பான் சொல்லுவானே, அக்கார அடிசில்னா சக்கரை பொங்கல். சர்க்கரை என்கிற சொல்ல அக்காரன்னு சொல்லி அக்கார அடிசில்னு சொல்லுகிறான் சக்கரை பொங்கலை. இது நாலடியாரில் ஒரு பாட்டு வருகிறது. அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம். யார் சாப்பிட்டாலும் சர்க்கரை கசக்காது, கையாதாம். கைக்குமாம் தேவர் தின்னினும் வேம்பு. தேவரே சாப்பிட்டாங்க கூட வேம்பு கசக்கும் ஒரு பாட்டு நாலடியாரில் வருகிறது. சரி, இதுக்கு வேறு வகையான விளக்கங்கள்லாம் இருக்கின்றன. சரி, இது கிடக்கட்டும். அது பிளாக் ஸ்பேரோ என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. கோக்கயம் என்று திருவாளவுடையார் புராணத்தில் அது கோக்கயம் என்று குறிக்கப்படுகிறது. கயம் என்கிறது யானை, கருப்பு என்கிற பொருளை கயம் என்கிறது. அதைத்தான் அவன் கஜன்னு மாற்றினான். கஜமுகன் என்றால் யானை கடவுள் இருக்கிறானே, தொங்குறபடி இருக்கிற ஆள், யானையும் மாந்த உடலும் சேர்ந்தபடியான வடிவம், அது கஜமுகன் என்று சொல்வது அதன் வழியில்தான். கயமா என்கிறது யானை. கயமா பேணி களவாது ஊரவும் சில சிந்தாமணி. சரி, இது கிடக்கட்டும். கயவாய் கரிக்குருவி, கயவு கரிக்குருவி. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஆவணப்பதிவாக நான் வைத்திருக்கிறேன். அது நூலாக வருகிற பொழுது வரும். கயடு மயிர் என்கிறது மசுர் என்கிறது போல், உயிர் என்கிறது உசிர் என்கிறது போல், நெயவு என்கிறது நெசவு என்கிறது போல், கொயவன் என்கிறது குசவன் என்கிறது போல், கை கருப்பு என்கிற பொருளை கயடு என்கிறது தான் கசடுன்னு வந்தது. கசடு என்கிறது கருமை. சரி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. இந்த கசடர என்றால் படி, எதையாவது படித்து தொழடா அப்படின்னு கத்துறாரு தொடக்கத்தில். கற்க சொல்வது நீ படி, எதையாவது படித்து தொலை. கற்க கசடர என்றால் உன்னிடம் இருக்கிற அழுக்கு போகும்படியாக. ஏனென்றால் எழுதுகிறவனெல்லாம், நூல் எழுதுகிறவனெல்லாம் அறிவாளின்னு எண்ணிக்கலாதே, அந்த நாயிட்டையும் கசடு இருக்கும். அந்த கசடு அரும்படியாக அவன் தப்பாக எழுதியிருந்தான்னா அதையும் நீக்கிப்படி என்று பொருள் அதற்கு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. அதுக்கு முந்தைய படிக்கிற பொழுதே நீ செயல்படுத்தி விடாதே. கற்றபின் நிற்க அதற்கு தக. கசடு என்கிற சொல் அந்த கருமை என்கிற பொருளில் அழுக்கு என்கிற கருத்தை அடைகிறது. சரி, கை கயல் என்ற கரிய மீன், கயற்கெண்டை, இதெல்லாம் நூற்றுக்கணக்கான பதிவுகளில் சங்க இலக்கியங்களில் இருக்குது. அந்த கயல் மீனை சொல்லுகிற பொழுதெல்லாம்
அந்த கரிய பெண்ணனுடைய கண்ணுக்கு கரிய கண்டை மீனுக்கு ஓமையாக சொல்லுகிறது என்கிறது நம்முடைய மரபு. சரி, கை கை காய் கருப்பு, காயு கருப்பு, காசு கருப்பு. இந்த இளங்கோவடிகள் அந்த மாதவிய பாடுவானே, காசரு விரையே என்பான், குற்றம் இல்லாதன் பொருள். காசு என்றாலே குற்றம், அழுக்கு என்று பொருள். சரி, அது கிடக்கட்டும். கை காய் காயா ஒரு ஏறத்தாழ ஒரு 30 இடங்களில் சங்க இலக்கியங்களில் இந்த 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 மலர் செடி காயா என்கிற ஒரு செடி அது பூக்கிறது என்கிறது அதை போல் கண்ணங்கரையல் என்று ஒரு பூ பூக்காது, அப்படி இருக்கும். அதனுமே அதுக்கு காயான்னு பேர். அந்த மரத்தினுடைய பெயர் அது 8 மீட்டர் 8 மாத்திரை உயரத்துக்கு வளரக்கூடியது. அது மெமிசைனோ ஸ்கூட்டிலேட்டம் என்று அதுக்கு பெயர். அதனுடைய நாமன்கிளேச்சர் அதனுடைய புதலியர் பெயர். இது ஒரு பூக்கிற புதல். காயா என்ற கருநீல மலர் அடிப்படையில் இம்மரம் பெயர் பெற்றுள்ளது என்பதனுடைய அடிப்படையை நாம் எப்படி அதை தெரியலாம் என்றால், கருநனை காயா என்று சிறுபான்மையினர் நனை என்ற அரும்பு, அந்த அரும்பு பூக்கிற பொழுதே கருப்பாக தான் பூக்கும். கருணனை காயா. செரியிலை காயா அஞ்சனம் மலர். அஞ்சனம் என்கிறது கண்ணில் தீட்டுமை, அதுபோல இருக்கும் என்கிறது முல்லைப்பாட்டில் வரும். காயாம்பூ கண்ணி கருந்துவர் ஆடையை, கருப்பு துவராடை இருக்கிறதே அது குறிக்கிறதுக்கு காயாம்பூ போல் இருக்கிறது என்று கலித்தொகையில் வருகிறது. கரி பரந்தன்ன காயான் செம்மலோடு, செம்மல் என்றால் விழுந்து விடுகிற வாடி போய் இருக்கிற அந்த பூவுக்கு செம்மல்னு பேர். அந்த காயான் செம்மல் எப்படி இருக்குதுன்னா கரி பரந்தன்ன என்கிறது, கரியை எல்லாம் போய் வாரி தூவி விட்டிருக்கிறார் போல் இருக்கிறது என்கிறது. எனவே காய் கருப்பு காயா என்று. இது மணி காயா என்று பல இடங்களில் வருகிறது. மணி என்றால் நீங்கள் ஆழமாக உணர வேண்டும். மணி என்கிற சொல் கருப்பு என்கிற பொருள். நாம் இப்பொழுது மணத்தக்காளின்னு சொல்லுகிறோமே, அது மணத்தக்காளி இல்லை, அது பழுத்து காய பச்சையாக இருக்கும், அது சிவக்கும், அது பிறகு கருப்பாக இருக்கும். அதனால தான் அதுக்கு மணித்தக்காளின்னு பேர். தெரியாமல் நாம் மணத்தக்காளி என்று தவறாக வழங்குகிறோம். அது எல்லாம் சொல்கிறதுக்கு வேறு நேரம் இல்லை இப்பொழுது. காயா என்கிறது இந்த கழக பதிவுகளிலே, சங்ககால பதிவுகளிலே, நீலமணி போலும் பூவினையுடைய காயா புறநராற்றுப்படை, கரிய அரும்புகளையுடைய காயா மயிலின் கழுத்து போல பூக்கும் சிறுவான் ஆற்றுப்படை, நெருங்கிய இலைகளுடைய காயா அஞ்சனம் போல மலரும் முல்லைப்பாட்டு, செந்நீல பெருவழியில் சிவந்த நிலம் இருக்கிறதே பொட்டல் காடு, அந்த பெருவழியில் அந்த காயாவினுடைய வாடிய பூக்கள் பரவி கிடக்கிறது. அது கிடக்கிறதை அவற்றிடையே தம்பல பூச்சிகள், தம்பல பூச்சி என்று நீங்கள் நாம் வெல்வெட்டு பூச்சின்னு சொல்லுவோம், அப்படியே சில்க்கு போல இருக்கும், அது தம்பல பூச்சின்னு பொருள். தமர் தமரை தாமரை என்பது சிவந்த மலர். நமக்கு தொடக்கத்தில் அது தாமரை மலர் சிவப்பாகத்தான் பூத்தது. அதற்கு பிறகு வெள்ளை எங்கோ இருந்து வந்திருக்கிறது, எனவே வெண்தாமரை என்று நாம் சொல்கிறோம். தமர் என்று சொன்னால் சிவப்புன்னு பொருள். அது துமர் என்கிறதனுடைய திரிவு, துவர் என்கிறது அதுக்கு முந்தைய வடிவம். சரி, அது கிடக்கட்டும். தமர் என்கிற அந்த வடிவம் தமரை என்று வந்தது போல இந்த தம்பு என்கிற வடிவம் தம்பலம் என்கிறது வாயில வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு மெல்ல 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 அதனுடைய கூட்டு சுவையாகி அது அதனுடைய நிறம் அடைகிறதே அந்த நிறத்துக்கு தான் தம்பலம்னு பேர். ஒரு பார்ப்பான் கலித்தொகையில வருகிறது. இரவுல அவனுடைய காதலனை பார்ப்பதற்கு அவள் போயிருக்க நடு இரவுலே போகிறாள். அப்பொழுது ஒரு பார்ப்பான் முடமுதிர் பார்ப்பான் என்று கலித்தொகை சொல்லுகிறது. அந்த முடமுதிர் பார்ப்பான் தையால்னா பெண்ணே தையலே, தையால் தம்பலம் தின்றியோ, வெத்தலை போட்டுக்கிறியா நெருங்கினான் என்று ஒரு இடம் வருது. பாப்பா இரவெல்லாம் தெரிஞ்சிருக்கிறான். தம்பலம் என்கிற சொல்லைத்தான் தாம்பூல என்று மாற்றினான். நாம தாம்பூல பை என்று சொல்கிறோமே, தம்பலம் என்கிறது. இந்த வகையில் இந்த நிறத்தில் இருக்கிற பூச்சிக்கு தான் தம்பல பூச்சின்னு பேர். இதற்கு மூதாய்ன்னு பேர். அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது.
இந்த தம்பள பூச்சிகள் கிடக்கிறது, இந்த காயாம்பூ கிடக்கிறது, இரண்டுமே அது தொடர்பாக இருக்கிறதுல நீலமணிகளோடு பவளங்கள் நெருங்கி இருக்கிறது போல தோன்றும். இதைத்தான் அகநானூற்றில் பல இடங்கள்ல மணிமிடை பவளம், மணியும் பவளமும். பாப்பா அது என்ன செய்தாங்க, சமஸ்கிருதத்தை கடந்து சொன்னா தமிழ், உங்க தமிழ் சிறப்பா முன்னுடா, அவ்வளோ பெருமையா போயிடும். எனவே இது மணி பவளம், மெது என்கிறது மிருதுன்னு ஆக்குவான், படி என்கிறத பிரதின்னு ஆக்குவான், பகு என்கிற பெரிய என்ற பகு என்கிறத பிறகுன்னு ஆக்குவான், திடம் என்றால் திருதன்னு ஆக்குவான், பவளம் இருக்கிறத பவளம் என்கிறத பிரபாளன்னு மாத்திட்டான். மணி பிரபாளம்னா மணியையும் பவளத்தையும் சேர்த்தது போல இருக்கிற அழகான மாலையா போயிடும் தமிழ். எல்லா முண்டங்களும் பயன்படுத்துங்கள் என்ற உடனே கலந்து எல்லாரும் கண்ணா பின்னான்னு மொழியை பயன்படுத்த தொடங்கினோம். இதற்கெல்லாம் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறார்களே பார்ப்பனர்கள், சென்னை பல்கலைக்கழக அகராதியிலே மிக கொடுமையா இருக்கும். அது தொடர்பா வெர்னாக்குலர் என்கிற தமிழ் கூட அவன் சொல்லலை, இந்த சமஸ்கிருதத்தோடு கலந்தால் அது ஒரு அந்த வகையான மொழி மின்னும் என்று எழுதியிருக்கான். சரி, கணக்கு கரி பறந்தாற் போல காயா, மணி என பறந்த காயா, நீலமணியொத்த காயா என்று வருகிறதெல்லாம் இந்த காய் என்கிறது கருப்பு என்கிற அடிப்படையில் அந்த பூ வந்தது என்கிறதுக்கான சான்றுகள் அது. சரி, பிறகு எங்க நீங்க விளங்கிக் கொள்ளணும், மணி என்கிறதுக்கு நான் கருப்பு என்று சொன்னா மணி நிற காயா, மணிக்காயா என்று வருகிறது. மணிகண்டன் என்று பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த சிவன் என்ன செய்தான், இந்த தேவர்கள் தொடர்பாக இருக்கிற இந்த பருப்பு கடைஞ்சான கடலில் கடைஞ்சி அது நஞ்சை எடுத்த பிறகு அது நஞ்சு உலகம் தாங்காது என்கிறதுக்காக அந்த முண்டம் உள்ள விழுங்கினான். அது அவனுக்கு இறப்பாக ஆகிவிட போகிறது என்பதற்காக அந்த கழுத்தை பிடித்தார்கள். பிடித்த உடனே இங்கே தங்கிவிட்டது. எனவே அந்த மணிகண்டன் என்கிறது இங்கேயே அந்த நஞ்சு தங்கி போய்விட்டது. கருப்பு என்றாலே நஞ்சு, கருப்பு என்கிறது நஞ்சு என்கிற பொருளை ஏராளமான பதிவுகள் இருக்கின்றன. அந்த நஞ்சு அங்கே தங்கினதுனால அதுக்கு மணிகண்டன், நீலகண்டன் என்று இருக்கிற சிவனுக்குரிய பெயர்களை எல்லாம் அந்த நஞ்சை அங்கு விளங்கினது. இப்போ மணி என்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரி, அதுபோல் மணிச்சுறா என்று சுறா வகையில் ஒரு சுறா இருக்கிறது. அது கருஞ்சாம்பல் நிறமுடையது. அது பிளாக் ஷார்க்னு சொல்லப்படுகிறது. அது சர்க்காரியஸ் மணி சொரான்னு அதுக்கான நாமன் கிரேச்சர் பேர் சொல்லும் பொழுது, ஜுவாலஜிக்கல் நேமை சொல்லும் பொழுது சர்க்காச்சிக்கல் மணி சொரா, மணி என்கிறது அங்கே கருப்பு என்கிற பொருள். சரி, மணி நிறம் என்பது கருணீல நிறம். மணி நிறவண்ணன், மணிவண்ணன் என்பது திருமாலை குறிக்கிற சொல். அவன் கருப்பாக இருக்கிறது தான் காரணம். மால் என்றாலே மயக்கம், மால் என்ற கருப்பு. சரி, மாலை என்கிறது அந்த இருள் வந்து மங்குகிற நேரம். சரி, இது மணி நீர். திருவள்ளுவர் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். அரண் என்கிறது ஒரு நாட்டுக்கு காப்பு என்கிறதுக்கு தூய்மையான நீர், அது அகழியாக இருக்கும். அதற்கு பிறகு மண், ஒரு வெற்றிடம் இருக்கும். அதற்கு பிறகு மலை இருக்கும். அதற்கு பிறகு அதனுடைய அணிநிழற் காடு இருக்கும். இந்த அமைப்பில் இருக்கிறது தான் ஒரு நாட்டுக்கு காப்பு என்று அரண் என்று சொல்கிறார். இதில் இந்த ஆங்கில பதிவு மணி நீர் என்கிறதுக்கு சென்னை பல்கலைக்கழக அறமுதையில் த டார்க் ப்ளூ வாட்டர் ஆஸ் என் எ டேங்க் என்று பொருள் எழுதியிருக்கிறார்கள், பார்க்க வேண்டும். சரி, இந்த காய் என்கிறது கருப்புன்னு சொன்னனே, அந்த காயா என்கிறது சயஸ். கிரேக்கத்தில் சயஸ், காய, காயம் என்று இருக்கிறது பிளாக். சாயம் அடுத்த படிநிலைக்கு இருக்கிறது. இதிலிருந்து சயான், சயனோ என்பது கிரீனிஷ் ப்ளூ. ப்ளூ இங்க் யூஸ்ட் as a primary color in printing. சரி, சயனோ நீல நிறமான என்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான சொற்கள் இருக்கிறது. 2002 வந்திருக்கிற பல்கலைக்கழகத்தினுடைய அகராதியில், நாங்கள் உடைத்து போட்ட அந்த அகராதியில் ஒரு ஏறத்தாழ ஒரு 60 சொற்கள் இந்த சயனைட்
சயனோ என்கிற வடிவத்தில் இருக்கு. சயனைடு என்கிறது அது நீல நிறம் கவிந்ததாக இருக்கிற ஒரு வகையான பொடி இருக்குது, நச்சு பொடி, அது சயனைடு. அதையெல்லாம் நம்முடைய தமிழ் பிள்ளைகள் இலங்கையிலே பகைவனிடம் மாட்டிக்கொண்டு செய்தியை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தற்கொலைக்கு அந்நியமாகவே கழுத்தில் குப்பியை மாட்டிக்கொண்டு நம்முடைய இனம் ஒரு காலத்தில் தெரிந்தது. சரி, கிடக்கட்டும். இது நூற்றுக்கணக்கான வடிவங்கள். இந்த சய என்கிறது, கய என்கிறது வடிவத்தின் என்று நீல நிறத்தை குறித்து ஏராளமான அறிவியல் செய்திகள், அறிவியல் சொற்கள் உருவாகியிருக்கின்றன. உலகம் முழுமைக்கும் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய காயாதான் அதுவாக தெரிந்தது என்று தெரியாது. சரி, காயா என்கிறது காசா, மயில் 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 மசுர் என்கிறது போல காயா என்கிறது காசா. காசாம்பூ வண்ணனை நீ கடனுமாறேன் போ. காசாம்பூ மேனியன் திருமாலுக்காக இருக்கிறது. காசாம்பூ வண்ணன், காசை என்கிறது காயா மலர். இந்த வகையில் கருப்பு என்கிற பொருளில் தான் உள்ளத்தினுடைய கருப்பு என்கிற அடிப்படையில், உள்ளம் கருப்பாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் கயமை என்று ஒரு சொல் உருவானது. கயமை என்கிறது. இந்த கயமையை அவர் எதற்கு அதை பயன்படுத்துகிறார் என்கிறதுக்காக நாம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் மிக நுட்பமானவர். கயமை என்கிற அதிகாரம் பொருட்பாலில் முடிக்கிற இடத்துல வைக்கிறார். கயமை என்கிறது அவருக்கு என்ன வகை தெரிந்தது என்றால், சிவப்பாக இருக்கிறான் பார்ப்பான், வெள்ளையாக இருக்கிறான், ஆனால் அவன் முழுக்க முழுக்க உள்ளம் கருப்பாக இருக்கிறது என்கிறதை உற்று பார்க்கிறார். அதற்கென்று அந்த பொருட்பால் முடிகிற பொழுது கடைசி அதிகாரமாக கயமையை போடுகிறார். கயமை என்கிறது பார்ப்பானுக்கே உரிய தன்மை என்கிறதுக்கான அடையாளங்களையும் அது வைக்கிறார். மக்களே போல்வர் கயவர். கயவனுக்கும் மக்களுக்கும் வேறுபாடு இல்லை, அவன் எல்லாம் மக்கள் வடிவத்திலே இருக்கிறான்டா கயவன் அப்படின்ற திருவள்ளுவருடைய பார்வினி. மக்களே போல்வர் கயவர், அவர் என்ன ஒப்ப அறியாம் கண்டதில். நான் ஒப்புமை பார்ப்பதிலே மிகப்பெரிய ஆள், வல்லவன். எனக்கே இதே போல ஒப்புமையை நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்லை. கயவனும் மக்களும் ஒரே வகையில் இருக்கிறார்கள் என்று பார்ப்பனர்களை மிக நுட்பமாக பதிவு செய்கிறார். மக்களே போல்வர் கயவர், அவனும் மனிதன் வடிவத்திலே இருக்கிறான் என்று நமக்கு மறைதரவாக தெரிவிக்கிறார். சரி, தேவரணையர் கயவர், அவருந்தாம் மேவன செய்தொழுகலான். அவன் என்ன சொன்னாலும் அரசில் செய்தி நடக்கிறது. அவன் தன்னை நிலத்தேவர், நாங்கள் சுரர், நாங்கள் பூசுரர், இந்த நிலத்துக்காக வந்திருக்கிற தேவர்கள் நிலத்தேவர்கள் என்று சொல்லுகிற காலம் அது. நிறைய பதிவுகளை எல்லாம் அந்த மனு தர்மாதுக்குதான் இருக்கிறது. பழைய கசல்ல அந்த குப்பையில் பார்த்தா அது தெரியும். நாங்கள் பூசுரர், நாங்கள் இந்த நில உலகத்திலே வந்திருக்கிற தேவர்கள், நீங்கள் அசுரர், நீங்கள் அசுரர், நாங்கள் பூசுரர், சுரர், நாங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிற காலத்தில் தான் தேவர் அணையர் கயவர் அடுத்த தெளிவுபடுத்துகிறார் நமக்கு. தேவர் அணையர் கயவர், அவரும் தான் மேவன செய்து கொள்கிறான். என்ன நினைக்கிறானோ அதை செய்து முடிக்கிறான். அவனுக்கு அந்த வலு இருக்கிறது அரசில். ஏனென்றால் போய் அரசிலே உள்ளே எங்கே உட்கார்ந்து வைத்து விடுங்க. நம்மை ஆண்ட முண்டங்கள் எல்லாம் அவன் சொற்படி நடக்கிற காலம் அது. சரி, அகப்பட்டி ஆவாரை காணின் தம்மின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். பட்டி என்ற அடங்காத மாடு, அகத்தில் அடங்காத செருக்குடையவன் இருக்கிறானே, அப்படி ஒரு ஆள் கிடைச்சான்னா அதை விட மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். அவன் மேல் 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 மேல், நாங்கள் மேலோர்னு சொல்லுகிற பொழுது நீ கீழ் 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 என்று அதை பதிவு செய்கிறார். அகப்பட்டி ஆவாரை காணின் தம்மின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். அச்சமே கீழ்களது ஆசாரம். ஆசாரம்னா ஒழுக்கம். நாங்கள் ஆசாரி, ஒழுக்கமானவர்கள் நாங்கள். அதனால தான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் என்று ஒரு இடத்துல கை வைப்பார். பிறப்பிலே ஒழுக்கமுடையவர்கள் சொல்லிக் கொள்கிறீர்களே என்று தாக்குவார். அதை இப்போ ஆசாரம் என்று சொல்வதற்கு நான் யாரை சொல்லுகிறேன் என்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அச்சமே கீழ்களது ஆசாரம். உதைக்கு தான் பயப்படுவான், கொலை பண்ணாதான் ஒழுங்கா அந்த பார்ப்பான், அடங்குவான். அச்சமே கீழ்களது ஆசாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. சிலது வேறு பயன் ஏதாவது இருக்குமானால் கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்குவான். எனவே ஆசாரம் என்று சொல்வது யாரை சொல்லுகிறேன், எந்த ஒழுக்கத்தை சொல்லுகிறேன் என்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? 12,000க்கு மேலே இருக்கிற தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துகிற ஒரு ஆசான், ஒரு பெரிய அறிஞன்,
வேண்டுமென்றே ஒழுக்கம்னு போட தெரியாதா? ஒழுக்கமுடைமை என்கிற அதிகாரம் பல வகையான சொற்களை, ஒழுக்க தொடர்பாக இருக்கிற சொற்களை பெய்கிற அந்த உள்ளம் இந்த இடத்தில் அச்சமே கீழ்களது ஆசாரம். உதைன்னா அஞ்சுவான், பார்ப்பான். அதை எச்சரிக்கையை எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த கயம் அதிகாரத்திலே சொல்கிறார். அரைவரை அன்னர் கயவர், பறை அடிக்கிறார்களே, அரைந்து செய்தி அடிக்கிறார்களே, அதுபோல ஒரு பார்ப்பான் இன்னொரு பார்ப்பானுடைய காதிலே ஓதுகிறான். அரைவரை அன்னர் கயவர், கேட்ட மறை பிறருக்கு உய்த்துரைக்கலாம். அவர்கள் யாருக்கும் கேட்காம அவர்களுக்கு மட்டும் பேசிக்கொள்கிறார்களே, பயன்படுத்திக் கொள்கிறார்களே. எனவே அந்த மறையை பயன்படுத்திக் கொள்கிறார்களே, அவர்களை நான் சொல்கிறேன் கயவன் என்று பதிவு செய்கிறார். ஈர்ங்கை விதிரார் கயவர், கொடிர் உடைக்கும் கூன்கையல் அல்லாதவர்க்கு கொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்று கீழ் மக்கள் நசுக்கினாதான் எல்லாவரிடமிருந்து நன்மையை பெற முடியும் என்று பதிவு செய்கிறார். உடுப்பதும் உண்பதும் காணின் பிறன்மேல் வடுக்கானவற்றாகும் கீழ். நல்ல உடை உடுத்தினா அவனுக்கு பிடிக்காது, நல்ல சாப்பாடு நாம் சாப்பிட்டா அவனுக்கு பிடிக்காது. இதெல்லாம் பார்ப்பனியத்தினுடைய தன்மைகளாக சொல்கிறார். எற்றிற்குரியர் கயவர், மாமா அழகாக சொன்னார். எற்றிற்குரியர் என்னத்துக்கு உதவுவான்? ஒன்று உற்றக்கால் விற்றற்குரியர் விரைந்து, ஒரு இக்கட்டு வருகிற பொழுது தன்னையே வித்து விடுவான் என்று 10 குறள்களையும் நான் யாரை கயமை என்று சொல்கிறேன் என்று பதிவு செய்கிறார். இது கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டியது. சரி, இந்த கயமை என்கிறது கீழ்மை என்கிற சொல்லுக்கு ஆழமாக பயன்பட்டதும் இந்த கருப்படிப்படையில் தான். கயவன் என்கிறது பெண்பால், கயவன் என்கிறது அந்த ஆண்பாளுக்கு பெண்பால், கயத்தி என்கிற சொற்கள் எல்லாம் சீவக சிந்தாமணி போன்றிருக்கிற மொழிகளில் பயன்படுத்தப்படுகிறது. சரி, இப்போ நான் வருகிறது கை கருப்பு, கை கயிறு, கை காய் கருப்பு, காயா என்றெல்லாம் வந்தது போல காய் காயிறு கார் என்று வந்தது. கார் என்பது கருப்பை குறிக்கிற சிறப்பு சொல். இந்த கார் என்கிறது கருப்பு என்கிற பொருளை தொடக்கத்திலே கார் முகில், கார் என்று முகிலை குறிக்கும். இங்கே அதனுடைய வியப்பை பார்த்தால் மை என்ற கருப்பு, மயை மழை என்ற கருப்புன்னு தான் பொருள். நீர் கருப்பு என்னுடைய கருத்துல. சரி, இந்த கருப்பு, கருந்தரை, கரு நீளம், காரு கரு என்றான பிறகு சரி, கருள் என்று ஒரு சொல், இருள் போல. கருமகன் என்கிற சொல் தான் கருமான் என்றானது. அவன் பிளாக் ஸ்மித், கருப்பாக இருக்கிற இரும்பை பயன்படுத்துகிற, இரும்பை உருக்குகிற, இரும்பு தொடர்பாக இருக்கிற கொல்ல வேலையை செய்கிறவனுக்கு கருமகன் என்றெல்லாம் கருமான் என்றானது. சரி, கருக்கல் என்று ஒரு நேரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நேரம் கருக்கல் நேரம். வெளிச்சம் வருகிற முன்னும் வெளிச்சம் போகும்போதும் உள்ள அடர்த்தி குறைந்த இருளுக்கு அது வந்தது. கரியான் என்கிறது கயவனை குறிக்கிற சொல். கீழ்மகன், கரியாரை நல்லான் என்று சிறுவஞ்ச மூலத்தில் வரும். ஏராளமான பதிவுகள் இருக்கிறது. அதுபோல் இருட்டிலே ஒரு பொருள் தெரியாது, அந்த நிலையில்தான் கரவு என்று ஒரு சொல் வந்தது. கரவு என்கிறது மறைவு, தெரியாத அந்த நிலைக்கு கரவு என்கிறது. அது பிறகு வஞ்சனை என்கிற பொருளுக்கெல்லாம் போனது. இந்த நிலைக்கு பிறகு சிலவற்றை நாம் எழுந்து கொண்டால், கரப்பு அறை என்ற ஒளிந்திருவதற்குரிய வசதியாக இருக்கிற அறை எதுவோ, அந்த ஃப்ரம் டு ஹைட் ஒன்செல்ஃப், ஒருத்தர் மறைந்து கொள்வதற்காக இருக்கிற அறைக்கு கரப்பறைன்னு பேர். கரப்பறை வீதியும் கள்ளப்பூமியும் என்று பெருங்கதையிலே வரும். கரப்பு என்பது வஞ்சகம், களவு, திருட்டு. கரப்புரு சிந்தையர் கரப்புரு சிந்தையர் காண்டற்க அடியவன் என்று இறைவனை சொல்கிறதுக்கு, கரப்பான உள்ளம் இருக்கிறானே அவனுக்கு அவன் காணுதற்கு அரியவன் என்று தேவாரத்தில் ஒரு வரி வருகிறது. சரி, கரம் போல கள்ள நோய் காணமா போல. கரிதல் என்பது கருநிறமுடையதாதல், கரிந்து போதல். கரிந்து போனது கரி, அடுப்பு கரி. கரி என்கிறது யானை, கரிமா என்று யானையை குறிக்கும். கரிசல் என்பது கருமை, கருப்பு நிறம், மண் வாய்ந்த நிலம் இருக்குதே, கரிசல் நிலம் என்று பேர். இந்த வகையில் தான் கரிசு என்று குற்றத்தை குறிக்கிறபடியான ஒரு சொல்லும் தோன்றியது. கரிது என்றால் கரியதுன்னு பொருள்.
கரியவன் என்பது திருமாலை குறிக்கிற சொல். இதில் கர, கருப்பு என்கிற கர என்ற இருள், மறைவு என்கிற பொருள். கரத்தல் என்ற மறைத்தல் பொருள். கண்டறியாதன் போல் கரைக்கிற்பெண் கலித்தொகையில் வரும். கரந்த நல்லாகலின், மறைந்த நல்லாகலின் பொருள். தன்னுள்ள அடக்கி கரைக்கினும், தன்னுள்ள அடக்கி மறைத்து கொண்டாலும் பொருள். கரத்தல் என்பது கருப்பு என்கிற கருத்தில் மறைவு கருத்து தோன்றி போகிறது. கரத்தல், மறைதல். கருடி என்று ஒரு விலங்கு, அது கருப்பு நிறமாக இருக்கிற உடலை உடையது, அந்த மயிரை எல்லாம் அடர்த்தியாக உடைய அந்த கருடி, கரடி என்று பிறகு சொல்லப்பட்டது. கறந்து வரல் எழினி, மறைவாக இருந்து. அது அந்த காலத்தில், இன்றைக்கு டிராமா ஸ்டேஜ் என்றெல்லாம் உலகம் முழுமைக்கும் பேசப்படுகிறது நாடக உலகத்தில். 1800 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த மண்ணில் நடந்த நாடகங்களிலே ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொல்லுவார். அது அரங்கேற்று காதையிலே பார்க்கலாம். ஒருமுக எழினியும், எழினி என்பது மேலே எழுகிறபடியாக இருக்கிற திரை எதுவோ அந்த திரை சிலைக்கு எழினின்னு பேர். அது ஒருமுக எழினியும், ஒரு பக்கத்திலிருந்து அது வந்து கொண்டே இருக்கும் அந்த திரை. பொறுமுக எழினி 2 பக்கத்திலும் இருந்து வரும், அது பொறுமுக எழினியும். ஒருமுக எழினியும் பொறுமுக எழினியும் கறந்து வரல் எழினியும், மறைந்திருந்து ஒரு திரை வரும், அது கறந்து வரல் எழினியும். கறந்து வருதல் என்பது மறைவாக இருந்து வரும் அந்த திரைக்காக என்று. இதெல்லாம் இளங்கோடிகள் 1800. கரந்தல் என்பது மறைவு என்பதற்காக அதை சொல்கிறேன். கரப்பாடுதல், துறைவன் கொடுமை நன்னி கரப்பாடுமே குறுந்தொகை. கரப்பு என்பது மறைக்கிறது. கரப்பு நீர் கேணி என்பது மறை கிணறு. கிணறு தோண்டி இருக்கிறதே தெரியாமல் வைக்கிற கிணறு இருக்குதே, அது கரப்பு நீர் கேணி. கரம்பு என்ற கலர் நிலம், சேற்று நிலம். கரம்பை வறண்ட களிமணல். கரவா, கரவு மறைத்தல். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. ஒரு உணவை பார்த்து விட்டால் காக்கை அதை வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்கு மறைக்காது. கரவா, கரைந்துண்ணும். கரைந்து, கிரை, கரை என்கிற சொல் தான் கிரைனானது. கரைந்து எல்லாரையும் அழைத்து சாப்பிடும். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. செல்வம் வருவதும் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வந்து செல்வம் வரும் என்று அந்த கரவா என்று மறைக்காது என்கிறதுக்காக பயன்படுத்துவார். சரி, அது உடையது கரவேல் என்று ஆத்திசூடி இது போன்ற நூல்களில் வரும். கர என்ற மறைவு, கரத்தல், மறைத்தல், கொடாது மறைத்தல். சரி, இது திருவள்ளுவர் பயன்படுத்துகிற அந்த இடங்கள் எல்லாம் தனி அழகு. நீ வந்து அறிவுத்துறையிலையோ மற்ற நிலைகளிலோ பொதுத்துறையிலையோ ஒரு போராளியாக இருந்தால் நீ தனியாக எந்த வேலையும் செய்து உண்ண முடியாது. நீ உரியவரிடம் கேட்டு அதை பயன்படுத்தி கொண்டு இந்த மக்களுக்கான தொண்டை செய், அந்த தொண்டினை செய் என்கிறதுக்காக நீ போய் கேட்கறதுக்கு வெட்கப்பட வேண்டாண்டா, அது பிச்சை தான். இரத்தலும் ஈதலே போலும், கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. மறைப்பது என்பதை கனவில் கூட நினைக்காது இருக்கிறானே உன்னுடைய நண்பன், அவனிடம் போய் இரத்தல் கேட்பது என்பது ஈவுதலே போலும், அது கொடை கொடுக்கிறது போலத்தான். போய் கேள், அவனை கேள். திருவள்ளுவர் சொல்லிக் கொடுக்கிற அழகே தனிங்க. கரத்தலும் இரத்தலும் ஈதலே போலும். பிச்சை எடுக்கிறது கூட கொடுக்கிறது போல, கொடை வழங்குவது போலத்தான். இரத்தலும் ஈதலே போலும், கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. இறக்க பிச்சை எடு, போய் எடு. பொது தொண்டனுக்கு சொல்கிறார். இறக்க இரத்தக்கார் காணின், யாரிடம் கேட்கலாம் என்று நீ எண்ணினால் போய் கேளவனே. இறக்க இரத்தக்கார் காணின், கரப்பின், அவன் மறைத்து விட்டான் என்றால் இல்லைன்னு சொன்னான்னா அவர் பழி உன் பழி என்று திருக்குறள். கரப்பிலா நெஞ்சில் கடனறிவார் முன் நின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து. கரப்பில்லாத நெஞ்சு, மறைவில்லாத நெஞ்சு உடையவன் இருக்கிறானே, அவனுக்கு முன்னால் போய் கேட்கிறது என்கிறது ஒரு தனி அழகு காட்சி. அது கரப்பிலா நெஞ்சில் கடன் அறிவார்
இவனுக்கு செய்தாக வேண்டும் என்கிற கடன் அறிவார் முன் நின்று அவனுக்கு முன்னால் நின்று இறப்பும் ஒரு ஏர் உடைத்து அவரிடம் கேட்கிற பிச்சை ஒரு அழகானது. கரவாது கடைசியில கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி வரும். அதான் அவருடைய முடிவு. கரவாது கொடுக்குறான், எவ்வளவு வேணாலும் வாரி கொடுக்குறான்னா கூட இரவாமை கோடி வரும். கோடி மடங்கு பெரியது பெருமை உடையது எது என்றால் அவங்ககிட்ட போய் கேட்காம இருக்கிறது என்று முடிப்பார். அவருடைய பண்பு அது. இறப்பன் இறப்பாரையெல்லாம் பிச்சை எடுக்கிறேன். திருவள்ளுவர் சொல்றார், நான் உங்க எல்லாரையும் பிச்சை எடுக்கிறேன். இறப்பன் என்றால் இறக்கின்றேன், பிச்சை எடுக்கிறேன். இறப்பாரை எல்லாம் பிச்சை எடுக்கிறீர்களே, உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லி உங்களிடம் பிச்சை எடுக்கிறேன். இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பாறை இரவின் மண் நின்று மறைத்து வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்கிறானே, அவனிடம் போய் பிச்சை கேட்பதை கேட்காமல் நீங்கள் கேட்கக்கூடாது என்பதற்காக உங்களிடம் நான் பிச்சை எடுக்கிறேன். இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பாறை இரவின் மண் என்று இந்த கரப்பு என்கிறதெல்லாம் மறைப்புக்காக இருக்கிற சொல்லையில் அது கருமை கருத்து அடிப்படையிலே தான் இந்த சொற்கள் எல்லாம் தமிழில் உருவாகின்றன. இந்த கரப்பு அவனை கிரேக்கத்தினால சொல்ல முடியல. கிரப்போ சொல்றான். கிரப்போ என்ன மறைக்கிறது, ஸ்டீலிங்னு பொருள். கரப்போ ஹிடன்னு பொருள், மறைவு என்கிற பொருள். இது ஒரு கம்பைனிங் ஃபார்ம். அது தொடர்பாக இருக்க நூற்றுக்கணக்கான சொற்களை கிரேக்கம் உருவாக்கி கொண்டது. கிரப்போ கிரிப்டோ. இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். மறைவு கிரிப்டோனு. கிரிப்டோலியா திங்ஸ் டு பி கெப்ட் சீக்ரெட். எது மறைவாக வைத்திருக்கிற செய்தியோ அது கிரிப்டோலியா, மறைத்து கொள்ளற்குரியன. கிரிப்டஸ்தீசியா, அஸ்தீசியா என்கிறது பர்செப்ஷன், அது கண்டு உணர்தல். இது தொடர்பாக இருக்கிறது ஆக்ஷன் ஆஃப் பர்சீவிங், விசிபிள், பார்க்கக்கூடியது, கண்டுணரக்கூடியது. சூப்ரா நார்மல் பெர்செப்ஷன், அது தொடர்பாக இருக்கிறது கிரிப்டாசிசியா. கிரிப்டா அனலைசிஸ், ஒரு டைசைஃபரிங் கோட்ஸ். டைசைஃபர் என்கிறது அதாவது என்ன என்று தெரியாமலே, யாருக்கும் தெரியாமலே தான் கமுக்கமாக எழுதுகிற அந்த டீசைஃபரிங், அது கிரிப்டோ அனலைசிஸ். அதை பகுத்து பார்க்கிற அந்த துறைக்கு அது கிரிப்டோ அனலைசிஸ் பெறும். கிரிப்டோ கம்யூனிஸ்ட் என்பது மறைவாக இருக்கிற பொது உடைமைக்காரனுக்கு கிரிப்டோ கம்யூனிஸ்ட் பொருள். நூற்றுக்கணக்கான சொற்கள் இருக்கின்றன. கிரிப்டோ கேமியா என்பது பூக்காமலேயே அதாவது அந்த பூப்பு இல்லாமலேயே இருக்கிற இந்த அத்தி பூ அது தெரியாதுன்னு சொல்வார்கள் இல்லை, அத்தி காய்க்கிறதுக்கு முன்னால் பூ வராது, அது பூ வரும். அதுபோல் இருக்கிறதுக்கெல்லாம் கிரிப்டோ கேமியா என்று பேர். கிரிப்டோஜெனிக். கிரிப்டாலஜி என்கிறது சீக்ரெட் லாங்குவேஜ், அது மறைதரவான மொழியிலே பரிமாறிக்கொள்ளுகிற அந்த இயலுக்கு கிரிப்டாலஜின்னு பேர். சரி, கிரிப்ட் என்கிறது புதைத்தல். an underground chamber or burial or place of secret meeting in a church. தொடர்பாக இருக்கிற கோயில் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இறந்தவர்களை புதைப்பதற்காக இருக்கிற இடம், அல்லது அதனுடைய கமுக்கமாக அந்த சர்ச்சில் பேசுகிறதுக்காக இருக்கிற கமுக்க கூட்டம் நடத்துவதற்குரிய இடத்துக்கு கிரிப்டின் பேர். கிரிப்டாஸ்டிசியா. கிரிப்டாரிதம் என்கிறது எழுத்துகளுடைய எண் காப்பு முறை. A secret code of writing in which letters stand digits. எண்கள் மட்டுமே போட்டு அதன் வழியாக இருக்கிற மறைவாக செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு கிரிப்டாரிதம்னு பேர். கிரிப்டோகிராஃபி என்பது ஆர்ட் ஆஃப் சீக்ரெட் ரைட்டிங். அதனுடைய அந்த கமுக்கமாக எழுதுகிற செய்தியை பரப்புவதற்காக எழுதுகிற அந்த கலைக்கு கிரிப்டோகிராஃபி என்று பேர். கிரிப்டோனிம் என்கிறது மறை பெயர், வேற ஒரு பெயரில் இயங்குவது என்கிற பொருள். நூற்றுக்கணக்கான பகுதிகள் இருக்கின்றன. சரி, அது சொல்லு கரப்பு என்கிற சொல் அங்கே போய் கிரேக்கத்தில் இப்படி கிரெப்போ தெரிஞ்சு பிறகு அடுத்த வடிவம் கிரிப்டோன் ஆகி அந்த கிரிப்டோ என்பது மறைவு. சரி, கருப்பு, மயிர்
கரிய முடி இது இல்லை. மை கருப்பு, மயில் கருப்பாக இருப்பது என்பதனால்தான் மயில் கரிய தொகையுடைய பறவை. இந்த மையை என்கிறத மழை என்று வந்தது. கருப்பு என்று முகிலை குறித்தது. அடுத்தபடியாக கார் என்று அந்த முகிலை குறிக்கும், அதிலிருந்து பெய்கிற மழையை குறிக்கும், அதிலிருந்து நீரை குறிக்கும். அது அந்த அந்த நீர் அது தொடர்பாக இருக்கிற அந்த மழை காலம் இருக்கிறது, அது கார் காலம் என்று குறிக்கும். அந்த காலத்தில் நடுகிற நெல் இருக்கிறது, கார் நெல் என்று குறிக்கும். இப்படிதான் படிப்படியாக தமிழ் போய்கொண்டே இருக்கும். சரி, இந்த கை என்கிறது கருப்பு, முகில் கருப்பு என்கிற பொருளில் தான் ஈர் கருப்பு, ஈர் கருப்பு, நீர் கருப்பு, நீர் என்கிறது கருப்பு. அந்த காலத்தில் இந்த சொல் உருவாகிற பொழுது அவன் பார்த்த இந்த கடல், அவன் பார்த்த அந்த தடாகங்கள், அவன் பார்த்த தொடர்பாக இருக்கிற குளங்கள், அதிலே அந்த நீல வண்ணத்தினுடைய பதிவை பார்த்து விட்டுத்தான் அதை மணி நீர்னு சொல்கிறது போல இந்த நீருக்கு நீரினுடைய நிறத்தினுடைய அடிப்படையில் தான் வந்தது. அதனால தான் நீரு என்கிறது, இப்போ திரும்பு என்கிறது, திரும்பு என்கிறது போல் நீரை போய் நீலுன்னு சொல்லுவாங்க தெலுங்கன். நீலு என்கிறது இந்த அடிப்படையில் தான் நீலம் என்று அந்த பெயர், அந்த நிறப்பெயரும் உருவானது. சரி, இது கிடக்கட்டும். நீர் நிற காக்கையும் என்று வருது சங்க இலக்கியத்தில் ஒரு இடத்துல. காக்காயினுடைய நிறம் நீர் நிறம் என்று சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். சரி, நீர், நீரோஸ் வாட்டர், நிறைட், NEREID, நிறைட் என்கிறது கடல் கண்ணி என்று சொல்கிறார்களே, அந்த கடல் கண்ணியை குறிக்கிற சிறப்பு சொல். இது கிரேக்கத்தில் இருக்கிறது, ஆங்கிலத்துக்கு வந்திருக்கிறது. நீர் என்கிறது அந்த ஈரம் என்கிறது போல் வெட் என்கிற பொருளில் அனிராய்டு பாரோமீட்டர், அந்த நீரோ என்கிறதுக்கு வெட் வாட்டர் என்று பொருள் போட்டிருக்கிறான். சரி, இப்போ கை கருப்பு, கைம் கருப்பு, கம் கருப்பு, கம்புள் என்று சொன்னால் நீர் பறவையை குறிக்கிற சிறப்பு சொல். கம்புட் பறவையும் பழன கம்புள். கம் ஆலை, கம்மாலை என்பது நீர் இறைப்பதற்காக இருக்கிற அந்த ஏற்ற நிலை இருக்கிறது ஆலை, அதுக்கு கம்மாலைன்னு பேர். இன்றைக்கு கமலை என்று அது வழங்குகிறது. கம் கருப்பு, கை கைம் கம், கங்கு, கங்கு என்பது கருந்திலை. கங்கு இல், கங்கு இல், கங்கு கங்கு உல், கங்குல் என்ற இருள், கங்கன் என்ற கருப்பன், கங்கை என்ற கருப்பு ஆறு. இதை எங்கு தெரிந்து கொள்ளலாம்? காரின்னு ஒரு ஆறு இருக்கு, காரி ஆற்று, காப்பியன் என்று வரும். சரி, கங்கு கங்குல் இது தொடர்பாக இருக்கிறதெல்லாம் கருப்பு என்கிற கருத்திலே தமிழை போய்கொண்டே இருக்கும். சரி, இதில் கை, காய், காயில், கார், காரு, கரு என்று வந்ததும் கருமைக்குரிய அடித்தண்டு ஸ்டெம் அதுதான். இந்த ரகர ரகர ஒளிகள் ஒரு சார்பினை, ஒரு சார்பினை தொடக்கத்தில் வேறுபாடு இல்லாமல் தொடக்க காலத்தில் இருந்தன. சரி, இது கிடக்கட்டும். இந்த கை, கையில் கல் கருப்பு, கல் கண் கருப்பு. கண் என்கிறது ஒரு தொழில், இரும்பு தொழில். கண் என்கிறது இரும்பு தொழில். கண்ணான் என்கிறது அந்த இரும்பு தொழிலை மேற்கிற பிளாஸ்மித். கண்ணங்கரேல், கண்ணங்கரிய என்கிறதுக்குள்ள அந்த இருக்கிற இந்த முன் வடிவங்களில் இந்த அந்த மொழியினுடைய உண்மைகளை பார்க்கலாம். சரி, இதில் கண்ணல் கரும்பை குறிக்கிற சிறப்பு சொல். கண்ணல் சர்க்கரை, கற்கண்டு திவாகரத்தில் கண்ணர் கட்டி, கருப்பு கட்டி. கண்ணான் என்கிறது கருமான், கருமகன். கரு என்கிறது அந்த வகையில் தான் இரு, இரும்பு என்கிறது வடிவம் ஈரோன் போய் அயன் என்று இன்றைக்கு வழங்குது. IRON, அயன் என்று போடுகிறதுல இரும்பு. இது தொடர்பாக இருக்குதுல்ல கண்ணு தொழில். இந்த தொல்காப்பியத்தில் இன்றைக்கு 2700 ஆண்டுக்கு முந்தி மின்னும் பின்னும், மின்னும் பின்னும், பன்னும் கண்ணும் என்று அந்நாற்சொல்லும் தொழிற்பெயர் இயல. கண் என்பது கண்ணார தொழில் என்கிறதை தொல்காப்பியர் இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முந்தி சொல்கிறார். இது கண்ணார தொழில் என்கிறது ஆக்குபேஷன் ஆஃப் த ஸ்மித். ஸ்மித் என்று கேள்விப்பற்றி, கோல்ட் ஸ்மித் ஒன்று இல்லைங்க. நம்முடைய தமிழ் எங்கெல்லாம் விளையாடுகிறது என்றால்
நம்மிடம் சம்மட்டின்னு ஒரு சொல் இருக்கு. சம்மட்டின்றது நம்மளால சொல்ல முடியல. சம்மட்டி, ஸ்மைட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிற சொல் டு 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 பிரேக் ஒட, டு பீட், இந்த பொருள் தான் டு ஸ்ட்ரைக், ஸ்மைட் என்கிறது. இந்த வகையில் தான் ஸ்மித் என்று வருவது. கோல்டு ஸ்மித் என்கிற சம்மட்டி என்கிறது ஸ்மித்னு SIMITHன்னு வந்து அது கூட ஒய் போட்டு ஸ்மித்தி என்று அந்த தொழில் சொல்கிற சம்மட்டியால் அடிக்கிற தொழில் எதுவோ அது ஸ்மித். கோல்டு ஸ்மித், பிளாக் ஸ்மித், இது தொடர்பாக இருக்கிற சொற்கள் எல்லாம் ஸ்மித் என்று வருவதெல்லாம் நம்ம சம்மட்டி. அது எதாவது அடிக்கிறது நான் ஹேமர்னு. அந்த சம்மட்டி என்கிறது அவன் சொல்ல முடியாமல் சம்மட்டி சமரே நான் ஹேமர்னு அங்கே தெரிகிறது. சரி, இதெல்லாம் பின்னால் பார்த்துக்கலாம். சரி, கை, கையில், கல், கண், கருமணி கண், கை, கையில், கல், கள் என்றானதும் கருப்பு என்கிற பொருளே. கள், கண், வெள் என்கிறது வெண் என்று ஆனது போல, ஒள் என்கிறது ஒள் என்று ஆனது போல, நள் என்கிறது நண்பன் என்று ஆகிறது போல, இந்த கள் என்கிறது கண் என்றானதும் இந்த 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 கண் என்கிற உறுப்பினுடைய அந்த கருவியினால் தான் இந்த பெயர் பெற்றது. சரி, இது அந்த கண் இதில் தொல்காப்பியத்தில் நேர கணக்கு குறிக்கிற பொழுது மாத்திரை அளவு, ஒவ்வொரு ஒலியும் என்னென்ன வகையில் ஒவ்வொரு எழுத்தும் எத்தனை மாத்திரை என்று கணக்கு போடும் பொழுது தொல்காப்பியர் அந்த எழுத்து அதிகாரத்தில் கண்ணிமை நொடியென இவ்வே மாத்திரை. மாத்திரை அளவு என்ன தெரியுமா? கண்ணை இமைக்கிறது இருக்கிறதே, அது ஒரு நேரம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுது என்கிற கண் இமைக்கிற நேரம் இருக்கிறதே, அது கணம். கண்ணிமை நொடி என, நொடி என்கிறது இது வந்து கண் இமைத்தல் என்கிறது ட்விங்கிளிங் ஆஃப் த ஐ, கண் இமைக்கிறது என்கிறது. இது வந்து ஸ்னாப்பிங் ஆஃப் த ஃபிங்கர்ஸ், இந்த கையினுடைய இதால் நொடிக்கிறது இருக்கிறது, அது நொடி வேற. கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை. நுழைதின் உணர்ந்த ஒரு கண்டவாறே. அறிஞர்கள் இப்படி அது வேறுபடுத்தியிருக்கிறார்கள். இவன் என்ன செய்யறான், பார்ப்பான் எவ்வளவு சூழ்ச்சியானவனுங்கிறதுக்கு கணம் ஒன்றும் இல்லை, அது க்ஷணம்ன்ற சொல்றது வந்தது. முடிச்சுட்டான், கதையை முடிச்சுட்டான். இன்னைக்கு 1912 தொடங்கலாம் க்ஷணம். இந்த கணம் என்கிறது க்ஷணம் என்கிறதுக்கு அவனுக்கு தெரியும், கண்ணுன்னு கண்டுபிடிச்சிருவான் தமிழன்னு. அதுக்குன்னு ஆங்கிலத்தில் எழுதுகிற பொழுது அதனுடைய மொழிபெயர்ப்பாக ஸ்னாப்பிங் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அதை சொல்றான் கண்ணிமை என்கிறது. பிராமணர்கள் எவ்வளவு களவான திருடர்கள் என்கிறதுக்கு இந்த அடிப்படை ஒரு சான்றாக நடக்கிறது. இதை திருவள்ளுவர் கையாளுகிறது. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல். இது குணம் என்கிற குன்றேறி நின்ற பெரியோன் இருக்கிறானே சான்றோன், அவனுக்கு கோபம் வந்தா ஒரு கணம் கூட வேறு யாராலும் அது தாங்க முடியாது என்று பதிவு செய்கிறார். சரி, கள், கருப்பு, கழுதல், கழுதல், களவு செய்தல். கள் சூடாமணி நிகழ்ந்த களவு என்றே பொருள் எழுதுகிறார். தெஃப்ட், ஸ்டீலிங், ராபரி. இந்த கள்வன் என்பது கரிய யானை பிங்களத்தில், கரியவன், கருப்பன், கரு நண்டு, புள்ளி கள்வன் என்று வரும். சரி, 500 கள்ளம் என்றாலே களவுன்னு பொருள். அது அறியாமையை குறிக்கும், ஏய்ப்பை குறிக்கும். கள்ளம் பிறவோ பசப்பு என்று குரல்லே வரும். கள்ளம் என்கிறது பொய் என்கிற, கள்ளமே பேசி என்கிறபடி வரும். கள்ளப்பணம் என்கிறது கருப்பு பணம், பிளாக் மணி. நான் இது கல் என்கிறது கருப்பு என்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கள்ள நடத்தை, கள்ள பொய் ஒழுக்கம், கள்ளத்தோணி, இந்த பைராட்டிக்கல் வேசல், கொள்ளையடிக்கிறதுக்காக இருக்கிற அந்த களத்துக்கு இருக்கிறதே தோணி, அதுக்கு கள்ளத்தோணி. கள்ளச்சந்தை, கரவு எண்ணம், ஏய்ப்பு எண்ணம். வெள்ளைக்கில்லை கள்ளச்சந்தை என்று ஒரு பழமொழி உண்டு. கள்ளச்சந்தை, பிளாக் மார்க்கெட். நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த கள்ளம் என்கிறது கருப்பு என்கிற கருத்தில் தான் வந்தது என்கிறதுக்காக இந்த சொற்களை எல்லாம் உங்களுக்கு முன்னால் வைக்க வேண்டியிருக்கிறது. சரி, கை, கையில், கல், கள், கருமை. அதிலிருந்து இந்த கள் என்று குடிக்கிற நாய்கள் இருக்கிறார்களே, இதுக்கு ஏன் கல்லுன்னு பேர் வைத்தான் என்றால் கற்புலனை மறைப்பது என்று பொருள். அவன் உள்ள தண்ணி இறன பிறகு அவனுக்கு கண்ணு தெரியாது, ஒன்றும் தெரியாது, எதுன்னு தெரியும். இது வந்து நிலைப்பழை என்று தெரியாது, இது தொடர்பாக இருக்கிற தண்ணீர் புட்டில் என்று தெரியாது.
இது அந்த கட்புலனை மறைப்பது என்பதனால்தான் கள் என்கிறது அந்த மதுவுக்கான இருக்கிற பெயராக வந்தது. கள் என்பது கட்புலனை மறைப்பது, கருப்பு என்கிற பொருள். அதில் செயற்கை கள், இயற்கை கள் என்று 2 வகை உண்டு. இதை அடுநரா என்று சொல்லுவார் திருவள்ளுவர். அடுநரா என்கிறது சாராயத்துக்கு இருக்கிற சிறப்பு சொல். இதை அது எங்கே அதனுடைய சொல் உண்மைகளை அவர் எப்படி சொல்கிறார் என்றார், கள்ளொற்றி துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர், எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல் உண்பவர். கள்ளு குடிக்கிறான்னு நினைக்கிறியா, மது குடிக்கிறான்னு, அவன் நஞ்சத்தான் குடிக்கிறான் அந்த நாய் அப்படின்னு சொல்றார். நஞ்சுண்பார் கல் உண்பவர். துஞ்சினார், அந்த குடித்து விட்டு மயங்கி உறங்குகிறானே, துணி அவிழுதா என்னெல்லாம் தெரியாம அந்த துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர், அவனுக்கும் பணத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இதெல்லாம் எவ்வளவு அழகா அவர் சொல்கிறார். ஒரு அறநூலில் எண்ணி பார்க்க வேண்டும். துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர், பணத்துக்கும் அவனுக்கும் வேறுபாடு இல்லை. எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். கள்ளொற்றி கல்லை தொடர்ந்து கல்லை பயன்படுத்தி உள்ளூர் நகப்படுவர். உள்ளூரில் இருக்கிற எல்லாம் சிரிப்பான். எஞ்ஞான்றும் கள்ளொற்றி கண் சாய்பவர். அந்த தண்ணி உள்ள போனால் கண்ணு சொருகும். அந்த பதிவு செய்கிறார். சரி, கழித்தானை காரணம் காட்டுதல், கீழ்நீர் குளித்தானை தீத்துறையற்று. அவனை போய் திருத்திட்டு கிடக்காதீங்க குடிகார பயல. அந்த கழித்தானை நீ இன்னென்ன வகையில் இருக்க வேண்டும் என்று எந்த காரணமும் நீ சொல்ல வேண்டாம். கழித்தானை காரணம் காட்டுதல், கீழ்நீர் குளித்தானை தீத்துறையற்று. கையில நெருப்பை வைத்துக்கொண்டு, அந்த விளக்கை வைத்துக்கொண்டு தண்ணிக்குள்ளால தேடுறது போல அந்த நாய்கிட்ட போய் பேசுவது என்று பதிவு செய்கிறார். கீழ்நீர் குளித்தானை தீத்துறையற்று. இது எதுக்கு சொல்லுகிறேன்? மை கருப்பு, மயிர் கருப்பு, மை கண்ணுக்கிடுகிற மை, பிளாக் ஆயில், பிளாக் ஆயின்மெண்ட். இந்த மை என்கிற வடிவத்தில் தான் மது என்று வந்தது. இந்த கருமை கருத்து அடிப்படையில் தான். இந்த மதுவை கிரேக்கனால் சொல்ல முடியல. மேத்து, நீங்கள் போய் பாருங்கள், மேத்து ஆக்ஸ்போர்ட் அகராதி எடுத்து பாருங்கள். மெத்தில் என்கிறதுக்கு முன்னால் மெதுன்னு போட்டு வயன் என்று போட்டிருக்கிறோம். மெத்திலேட்டட். ஏராளமான சொற்கள் இந்த மது என்கிறது விளக்கிறதை நான் மாயம் அல்லது மந்திரம் என்கிற நூலில் அழகாக விளக்கி இருக்கிறேன். சரி, அது கிடக்கட்டும். மைது மது மதம், உள் தண்ணி இறங்கின பிறகு ஏற்படுகிற வெறி இருக்கிறதை கல்வெறி. அந்த கல்வெறிக்கு மதம்னு பேர். இந்த நாடு முழுமைக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இதில் இந்த குடியரசுத் தலைவர் இந்த ஆளுநர் இவர்களுக்கெல்லாம் வேலை இல்லாதவர்கள் எல்லாம் கோயிலாக போய் இந்த மத தொடர்பாக இருக்கிறத இந்த நாடை முழுமைக்கும் நாசப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணி அவனவனும் போய் இந்த தொடர்பாக இருக்கிற அந்த அம்மா, இந்த முர்மு என்கிற பழங்குடி அம்மா, அந்த அம்மா அவன் சொல்கிறானுங்க, நீங்கள் ஒன்றும் பேசணும், நீ போய் கோயிலுக்கு போ, சபரிமலைக்கு போ. அது இருமுடி கட்டிக்கிட்டு மேலே ஏறு. அதை தூக்கலான ஒரு 7-8 பேருக்கு போக முடியாமல். சரி, அதை கிடக்கணும். இவர்கள் இந்த ஆளுநருடைய மனைவி கிணவி எல்லாருமே போய் கூத்தடிக்கிறார்கள் கோயிலாக போய். இதுதான் மதம். உள்ளே போய் அந்த தொடர்பாக இருக்கிறது. மதம் என்கிறது மதி என்கிற அறிவு நிலைகளிலே அளவு என்கிற பொருளே மதம் என்கிறது கொள்கை. இந்த நிலை மதம் என்கிறது. யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று சொன்னால் அது மது குடித்து விட்ட பிறகு ஏற்படுகிற கழிப்பில் அது செய்கிற அடாவடித்தனத்துக்கு தான் மதம்னு பேர். இந்த மதம் யானைக்கு மதமா என்று கூட ஒரு பெயர் உண்டு. சரி, கிடக்கட்டும். அதை குடிச்சிட்டு விளையாட்டு போல, விளை ஆட்டு, வில்னா விருப்பம். அதுதான் ஆங்கிலத்தில் வில்லில் வந்தது. ஐ வில் என்கிறது கூட நான் விரும்புகிறேன் தான் பொருள். விளை என்பது விருப்பம். விளையாட்டு என்ற விருப்பமாக ஆடுகிற ஆட்டம் விளையாட்டு. அதுபோல் கல்லாட்டுன்னு ஒரு சொல் இருக்கு. கல் குடித்து விட்டு ஆடுறது களியாட்டத்துக்கு. களி என்று ஒரு சொல். கல்லுண்டு வெறித்தல். திருவள்ளுவர் எல்லாவற்றிலும் புகுந்த ஒரு சொல்லையும் கொடுமையா இருக்கும். உன்னை பார்த்தாலே ஈன்றால் முகத்தையும் எண்ணாதால் என் மற்ற சான்றோர் முகத்து களி. சான்றோர்னா என்ன தெரியுமா? இந்த இடத்துல குற்றத்தை பொறாத பெரியோர்னு பொருள். குற்றத்தை பொறுக்கவே மாட்டான் பெரியவன். அவனுக்கு முன்னால் நீ இந்த சான்றோர் முகத்து கல் பிடித்துட்டு வெறியா நிற்கிறியே, அவன் முன்னால் நீ எப்படிடா நான் இருப்பேன்னு கேட்கிற. களி என்கிறது கல்லுண்டு கழிப்பு வென்றிருக்கிறானே, அதில் தான் கழிப்பு என்கிற ஒரு சொல்லே வந்தது. மாணாக்கர் ஆகாருடைய இலக்கணம் என்று
இந்த பவனந்தி முனிவன் தொடர்பாக இருக்கிற பாயரை எல்லாம் சொல்லுவான். எவனவனுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்கூடாது. முதல் வழியாக களிமடி மாணி காமி கள்வன் பிணக்கன் செனத்தன் என்று வழியா தொடர்பாக இருக்கிற தண்ணி அடிக்கிற பயலை உள்ள சேர்க்காது, திருடனை உள்ள சேர்க்காது, காமபடிசுவனை உள்ள சேர்க்காது என்று பட்டியலில் களி என்று கள் குடிக்கிறவனை குறிக்கிற சிறப்பு சொல்லாக பவனந்தி குறிப்பான். சரி, கள் கருப்பு, கள் கருப்பு, கள் களி கருப்பு, கழித்தல் கல்லுண்டு மயங்குதல் திருவள்ளுவர் கையாளது. அவர் ரொம்ப வாழ்வியல் எல்லா பெண் பிள்ளைகளும் படிக்கணும். பெண்ணாக பிறந்த ஒவ்வொருத்தையும் இந்த காமத்துப்பால் என்கிற 250 குறட்பாக்களையும் படிக்கணும். அதில் எப்படி வாழ்வது என்கிறது அத்தனை சூறுகளும் சொல்றார். இதை ஒரு இடத்துல கல்லுக்குரிய தன்மையை வைத்துக்கொண்டு ஒரு பாட்டில் ஒரு குறள் எழுதுகிறார். உள்ள கழித்தலும், கல்லை பார்த்த உடனே உள்ளத்தினால ஒரு மகிழ்ச்சி வராது. உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில். பார்த்தா போதை வந்துடாது, வந்தா மகிழ்ச்சி வந்துடாது. உள்ள நினைத்து பார்த்தாலே மகிழ்ச்சி வருதலும் கழித்தலும், காண மகிழ்தலும் பார்த்தாலே மகிழ்ச்சி வர்றதும் கள்ளுக்கில். காமத்திற்குண்டு, அந்த காம உணர்வுக்கு நினைச்சா வரும், நினைச்சா போதை வரும். அவர் திருவள்ளுவர் எவ்வளவு நுட்பமாக வாழ்ந்தவர் என்கிறதுக்கான பதிவு இது. கள்ளுக்கில் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டு என்று எழுதுகிறார். சரி, கள் இதே பாரி கொண்டு போய் முல்லைக்கு தேறிந்தான் என்கிற அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி அவனுடைய எவ்வளவு இரக்கம் மனமுடையவன் நம்முடைய மன்னன். போய் முல்லை கொடி வாடுகிறது என்கிறதுனால கொண்டு போய் தேரை விட்டுட்டு மறுபடி அரண்மனையை நோக்கி நடந்து வந்திருக்கிறானே குதிரையெல்லாம் விட்டு என்று எல்லாரும் பேசுகிற பொழுது ஒரு புலவன் சொல்கிறான். நம்முடைய புலவர்கள் பொய்யான ஆவிர் புலவர் என்று சொல்கிறார்களே, புலவர்கள் மிக நுட்பமானவர்கள். ஒரு புலவன் எழுதுகிறான், நாட்கள் உண்டு நாள் மகிழின் யாருக்கும் எளிதல் தேறியதில்லை. காலையில் வெடியற் காலையத்திலே தண்ணி அடிச்சிருக்குது அந்த நாய், அந்த மன்னனை சொல்றான். நாட்கள் உண்டு நாள் மகிழின், மகிழ் என்கிறது சாராயம் போல் இருக்கிற ஒரு குடிப்பு. நாள் மகிழின் யாருக்கும் எளிது தேறியதில்லை. எந்த நாய் குடித்தாலும் இதை செய்யும், கொண்டு போய் இப்படி பண்ணுகிறது என்று ஒரு பதிவு செய்வார்கள். இது சரி, கிடக்கட்டும். களவு ஒரு செடி, குத்துச்செடி, களவு, கலாச்செடி, கலாப்பழம் என்று கேள்விப்பட்டிருக்கிறது. கள் என்பது அது முதிர்ந்த பிறகு கருப்பாக இருக்கிறது தான் அதனுடையது. கலாப்பழம் தரையுடன் படர்ந்து காணப்படுகிற ஒரு குத்துச்செடி. தீம்புலி களவொடு என்று புறநானூற்றில் வருகிறது. களங்கனியை கார் என செய்தாரும் எல் என்று ஒரு கலாக்கனியை யாராவது கருப்பாக்குவார்களா என்று ஒரு பாட்டு வரும். இதெல்லாம் பழங்காலத்தினுடைய நிலை. களங்கு கருப்பு, களங்கம் என்பது கருப்பு, கரை. சரி, அது கிடக்கட்டும். இது கள்ளுதல், களவு செய்தல். கற்பு என்பது திருடுதல். கள்பு கற்பு. நண்பு என்று ஒரு போல், நல்பு நட்பு என்கிறது போல் கள்பு என்கிறது கற்பு என்று அந்த காலத்தில் ஒரு சொல் வழங்கியிருக்கிறது. கற்பு என்பது திருடுதல், களவு. கற்போர் என்பது கள்வர். கற்போர் உளர் என்ன சிலப்பதிகாரத்தில் வருகிறது. கள்வன் திருடன். அணங்கே விளங்கே கள்வர் என்று தொல்காப்பியத்தில் வருகிறது. சிலம்பு கொண்ட கல்வன் என்று சிலப்பதிகாரத்தில் வருகிறது. என் உள்ளங்கவர் கள்வன் என்று தேவாரத்தில் இறைவனை பாடுகிறான். கள்வன் திருடன். இந்த ஒரு தலைவி, திருக்குறளில் வருகிற ஒரு தலைவி, பன்மாய கள்வன். அந்த காலத்தில் ஆண்களையே திருட்டு பையன்னு சொல்றது வழக்கம், பெண்கள் சொல்ற வழக்கம். இன்றைக்கும் சொல்லுகிறார்கள், வேற வேற வகையில். என் கையை கூட நீட்டுகிறார்கள். பன்மாய கள்வன் பனிமொழி அன்றோ என் பெண்மை உடைக்கும் படை. என்னுடைய பெண்மையை உடைக்கிற தன்மை என்ன என்றார். அந்த பல வகையான மாயங்களை செய்கிற திருட்டு பையன் இருக்கிறானே, என் கணவன், என் காதலன், அவனுடைய பனி மொழி இருக்கிறதே என்னுடைய பெண்மையை உடைக்கிறது என்று திருக்குறளிலே ஒரு குறள் வரும். சரி, இழித்தக்க இன்னா செய்யணும்.
கழித்தார்க்கு கள்ளற்றே கள்வன் என் மார்பு, திருட்டு பயலே உன்னுடைய மார்பு கழித்தவனுக்கு கள் போல இருக்கிறதா என்று ஒரு தலைப்பு சொல்கிறாள். இதெல்லாம் திருவள்ளுவர். உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வதும் கள்வரும் நேர் என்று ஒரு குறளே வரும். களவு. இந்த நிலையில் இப்போ அம்மா அதை தொட்டு சொன்னார். இந்த களவு என்கிறது, களவியல் கற்பியல் என்கிறது, களவு என்கிறது அது ஒரு ஒழுக்கம். அது ஒரு இயல்பாக ஒரு அறிவு ஒழுக்கம், ஒரு வாழ்க்கை ஒழுக்கம். யாருக்கும் தெரியாமல் கணவனும் மனைவியுமாக என்கிற நிலையில் காதலும் இனி ஒன்று கூடுவது, உடலால் புணர்வது. இந்த களவு என்கிறது இது இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது. ஒழுங்கான வாழ்க்கைக்கு இந்த நிலைகள்லாம் தேவை என்று சான்றோர்களை இது ஒதுக்கி களவியல் கற்பியல் என்று வந்தார். கற்பியல் என்பது மனம் செய்து கொண்ட பிறகு இருக்கிறது. அந்த களவு என்கிறது மிக பெரிதாக பேசப்படுகிறது. இந்த காலத்துக்கு அது ஒத்ததில்லை. எல்லா நாயும் திருட்டுத்தனமான மனம் உடையதுனால யாரையும் எவனையும் நம்ப முடியாது. எனவே இந்த களவியல் என்கிற இந்த பகுதியில் தலைமகனும் தாமே எதிர்பட்டு பிறர் ஒருவருக்கும் தெரியாமல் அறியாமல் கூடிக்கொள்ளுகிற ஒழுக்க நெறி இந்த அதிகாரத்திலே அந்த 109 115 வரைக்கும் இருக்கிற 6-7 அதிகாரங்கள் இந்த களவியல் பற்றி திருக்குறளை பேசுகிறார். இந்த களவு என்கிற வடிவம் கருப்பு என்கிற அடிப்படையில் வந்தது. கிரேக்கனால் சொல்ல முடியலை. களவு என்கிறது கிளப்போ என்கிறார். CLEEPO கிளப்போ, டு ஸ்டீல், திருடுறது. நான் சொல்றது கிரேக்க மொழி. அப்படி 60,000 சொற்களுக்கு நான் நம்முடைய மொழி எப்படி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று இந்த 50 ஆண்டுகளாக பார்த்து வருகிறேன். கிளப்போ, பிறகு அடுத்த வடிவம் கிளப்டோமேனியா, திருடுறதுக்காக இருக்கிற அந்த இம்பல்ஸ், உள்ள இருக்கிற உந்துணர்வு, ஒரு தூண்டுதல் உணர்வு. ஏதாவது ஒரு நல்ல பொருளை பார்த்தா அதை கையில் எடுக்கணும்னு பல வகையான மனமியல் கோளாறுகள் இருக்கின்றன. இது கிளப்டோமேனியான் பொருள். கிளப்சிட்ரைரியா, கிளப்டோகிராசி, திருடர்கள்லாம் கூடிக்கொண்டு அரசாட்சி அமைத்தால் கிளப்டோகிராசி, கடு என்கிற சொல் கிரடோ என்கிற வடிவத்தில் கிராசி என்கிறது. டெமோக்ராசி, கிராசி என்ற அரசாள்வது என்று பொருள். கிளப்டோகிராசி என்கிறது கவர்மெண்ட் பை தீவ்ஸ், திருடர்கள்லாம் கூடிக்கொண்டு ஆளுகிற ஆட்சி இருக்கிறது, கிளப்டோகிராசின்னு பேர். கிளப்டோமேனியா, சரி, அது உடையவன் கிளப்டோமேனியாக்னு பேர். அது ஏராளமான சொற்கள் அதில் இருக்கின்றன. நீங்கள் யூக்கலிப்டஸ்ன்னு ஒரு சொல் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு மரம், யூக்கலிப்டஸ் மரம். யூக்கலிப்டஸ் என்கிறது நீலகிரி தைலம் என்று சொல்வார்களே, அந்த மரம். அதனுடைய பூ இருக்கிறது வெல்லுன்னு பொருள் கிரேக்கத்தில், வெல்லுன்னு பொருள். கலுப்போ என்பது மறைக்கிறதுன்னு பொருள், கவரிங்னு பொருள். அதாவது நான் அதுக்கு 2002 வந்த அந்த அகராதியில் மூய்ப்பூ, அந்த மூடுதல் என்கிற கருத்தில் மூய்ப்பூ மரம் என்று அந்த பெயரை போட்டிருக்கிறேன். யூகலிப்டஸ் என்கிறது இந்த தொடர்பாக அந்த பூ அதனுடைய மேலே கவர் ஆகி திறந்தபடியாக இருக்காது, அதனுடைய சிறப்பு. சரி, இது கிளப்டோபயாசிஸ், a way of living in which the ants or some species steal food and another. மற்ற உயிர்கள் இருக்கிற பொருள் சேர்த்து வைத்திருக்கிற உணவு, அதை திருடி தின்னுகிற எறும்பு கூட்டத்துக்கு இது தொடர்பாக அந்த வாழ்க்கை முறைக்கு கிளப்டோபயாசிஸ்ன்னு பேர். இதில் இந்த வகையில் தான் அந்த மாய் மா என்ற உடனே மார் கருப்புன்னு பொருள்வானா, மழை என்கிறதுக்கு மழையை மழைன்னு வந்தது போல் மாறி என்ற மழைன்னு பொருள். மாறு. சரி, இப்ப தென்கொரியாவில் சித்தார்த் பல்கலைக்கழகத்தில் ஒருங்கை தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் முன்னுரிமை வயதான இதன் கூடவே நாங்கள் வெளிநாடு தமிழர்களாக இருந்தாலும்
நாம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தூதரக மாதிரி தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் புதுவைக்கும் தமிழுக்கும் நாங்கள் சென்ற பொழுது ஒரு இணைப்பு பாலமா இருக்கணும். அதை சார்ந்து நாங்கள் வந்து கல்வி சார்ந்து நிறைய உயர்கல்வி சார்ந்து நிறைய விழிப்புணர்வு சரி வாய்ப்பும் விளையாட்டு சார்ந்து நாங்கள் பேசியிருக்கிறேன். அதுபோல கொரியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய மொழி ஒற்றுமை இருக்கு, பண்பாடு ஒற்றுமை இருக்கு, வணிக நடத்துக்கான சான்றுகள் இருக்கு. அதை சார்ந்து நான் ஆய்வு செஞ்சிருக்கேன். இதை பாராட்டி கடந்த ஆண்டு தமிழக அரசு வந்து மொழியில் விருது எனக்கு அறிவித்திருக்கு. அதே போல என்னுடைய துறையிலும் 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் மனித துறையில நான் வந்து வெளியிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய அறிவு சார்ந்த கருத்துக்கள் அது டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுனால தமிழக அரசு வந்து தனி கூட்டு நாடுகள் அது எனக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த வருடம் நாங்கள் வந்து தென்கொரிய தமிழ் ஆராய்ச்சி அமைப்பு எங்களோட அமைப்பு நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை அறிவியல் படுத்துதல். அது முக்கியமான நோக்கம். தமிழில் இருக்கிற திருக்குறள் போன்ற திருக்குறள் போன்ற நூல்கள், தொல்காப்பியம் போன்ற நூல்கள், இப்படி எந்த மாதிரி ஒரு சங்க இலக்கிய நூல்கள் இருக்கோ அதுல இருக்கிற அறிவியல் கணிதம் தான் நிறைய தமிழ் மாணவர்கள் இருக்காங்க. தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழை யாராவது ஆராய்ச்சி செய்யறாங்களோ அவங்ககிட்ட நாங்க வந்து ஒரு செமினார் கனெக்ட் பண்ணிட்டு அதுல வர டேட்டா அவங்களுடைய கருத்துக்களை ஆய்வு கட்டுரைகளை எடுத்து அதை வந்து சயின்டிபிக் ஜேர்னல்ஸ் நாங்கள் பப்ளிஷ் பண்றது தான் எங்களுடைய. ஏன்னா நம்ம நிறைய பேசுறோம், அப்படியே மறையுது. ஆனா நம்ம தமிழ் தொன்மையான கருத்துக்களை இதுவே வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சேரல. அப்ப வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சேரணும்னா அவங்களுக்கு புரிந்த மொழியில ஆங்கிலமோ இல்லை அந்நாட்டு மொழியில நாங்கள் செய்யணும். ஸோ அந்த அதை வேற நாங்கள் செஞ்சிருக்கோம். நம்ம தென்கொரிய ஆராய்ச்சி அமைப்பு வந்து தமிழை அறிவியல்படுத்து, அதுக்கப்புறம் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் யாரெல்லாம் பெருமை செய்கிறாங்களோ அவங்களாம் வந்து விருது வழங்கும். பாராட்டு இது வந்து அந்த அளவுக்கு நாங்களும் பெரிய ஆள் இல்லை இருந்தாலும், ஏன்னா நான் தமிழ் பணி எழுத்து பணி அதை எழுதும்போதுதான் எனக்கு ரொம்ப சிக்கல் இருந்தது. ஏன்னா நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அவங்க பொருளாதார நெருக்கடிகள் இருக்காங்க, வீட்டிலே சப்போர்ட் இருக்காது. அதெல்லாம் நான் பார்க்கிறேன். அப்ப நிறைய திட்டத்துக்கு ஆள் இருப்பாங்க. அப்ப நம்மளே போன்ற ஒரு சார்பர்கள் வந்து அதன் கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க நம்ம உற்சாகப்படுத்தலாம் வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த வருடம் வந்து முதல்ல தமிழக அரசுக்கு குறிப்பா மாண்புமிகு முத்தறிஞர் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து நாங்கள் வந்து பாராட்டு தெரிவிக்கிறோம். அதனால குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 400 திட்டம் வழியா நிறைய மாணவர்கள் 16 மாணவர்கள் வந்து தென்கொரியாவுக்கு உயிர்கல்வி ட்ரைனிங் அமைச்சிருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி படிக்கிற பசங்க யாராவது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் லைட்டா பார்க்காதவங்க மைனாரிட்டிஸ் அவங்களாம் வந்து அறிவிச்சு தென்கொரியா போன்ற நாட்டில் வந்து டாப் யூனிவர்சிட்டியில அதுக்காக அவரை பாராட்டு தெரிவிச்சோம். அடுத்தது நம்மளுடைய ஐயா சொல்லாய்வர் அறிஞர் அருளி ஐயா, ஏன்னா எத்திமாலஜிக்கல் ஸ்டடீஸ் அதாவது வேர்ச்சொல் ஆய்வு அது ரொம்ப முக்கியம். இந்த வேர்ச்சொல் ஆய்வு எப்ப நான் வந்து இருக்கிறேன்னா கொரியாவுக்கும் தமிழுக்கும் நான் வந்து ஆய்வு பண்ணும்போது நிறைய கொரியாவுக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அந்த ஒற்றுமைகள் எப்படி பார்க்கும்போது கொரியா அதாவது வேர்ச்சொல் தமிழுடைய வேர்ச்சொல்ல வந்து நான் ஆய்வு பண்ணும்போது தான் தமிழ் மொழிக்கும் கொரிய மொழிக்கும் ஒற்றுமை இருக்குன்னு. இப்ப நம்ம வந்து மயில்னு சொல்லுவோம், அவங்க வந்து மோதின்னு சொல்லுவோம். கொரிய மொழியில நம்ம வந்து தமிழ் மொழியில கண்ணுன்னு சொல்றோம், அவங்க வந்து நுண்ணுன்னு சொல்லுவாங்க. பல்லுன்னு சொல்லுவோம், அவங்க வந்து ஈப்பல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா வேர்ச்சொல்ல பாத்தீங்கன்னா பல்லு வந்து தனியா இருக்கு, பல்லு இது கூட இருக்கு, ஈது கூட இருக்கு, ஈது கூட்டுப்பாரு, அப்ப ஈப்பல். இது போன்ற வேர்ச்சொல் பார்க்கும்போது நான் ஒரு பயோடெக்னாலஜி அறிஞர், ஆனா இது போன்ற பார்க்கும்போது தெரியுது. அப்ப இது போன்ற அறிஞர்கள் அவங்க டாக்குமெண்ட் பண்ணும்போது அந்த இதை கருத்தை பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வேர்ச்சொலோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும்போது இப்ப நம்ம ஐயா வந்து நிறைய எழுதி வச்சிருக்காங்க, வேர்ச்சொல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்ம வந்து சாஃப்ட்வேர் வழியா எனக்கு வந்து நிறைய அறிஞர்கள் யூரோப்ல நிறைய ஹங்கேரி மலேசியா இது போன்ற அறிஞர்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கிட்ட இந்த கொரியாவுக்கும் தமிழ் மொழிக்கும் இந்த ஒற்றுமைக்கு வந்து வேர்ச்சொல் வழி எப்படி பார்க்கலாம். அப்ப ஒரு மொழி வந்து கலப்பு எப்படி வரும்னா ஒரு 1000 வருஷத்துக்கு வந்து பார்த்தா ஒரு மொழி கலப்பு வந்துட்டே இருக்கும். இது வந்து இயல்பு. ஆனா ரொம்ப
ஸ்ட்ராங்கா இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா மனித ஒற்றுமை இல்ல அந்த மொழியிலிருந்து ஒரு வேறிலிருந்து இன்னொரு பிரிந்ததுன்னா அந்த அளவுக்கு மாற்றம் வராது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா தமிழ்ல வந்து அம்மான்னு, ஓகேங்களா, சரியா, அதே புரிய வந்து அம்மான்னு. அப்ப இந்த ஆர்கானிஸ்டுக்கு இப்ப வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது எலும்பு எப்படி இருக்கோ, எலும்பு எடுக்கிறாங்கல்ல, எலும்பு இப்ப வந்து கீழடியா எலும்பு மனித எலும்போ இல்லை விலங்குகள் எலும்பு கிடைக்கும் போது இது இத்தனை ஆண்டு காலம் கார்பரேட்டிங் பண்றாங்க. அதே போல ஒரு மொழிக்கு வந்து வேர்ச்சொல் தான் முக்கியம். அப்ப வேர்ச்சொல் ஆக பார்க்கும்போது உயிரெழுத்து மெய்யெழுத்து. இப்ப நான் அம்மா சொல்றேன், அப்ப அம்மான்றது ஆ இம்மா, அப்ப ஆ எழுத்து வந்து உயிரெழுத்து, இம்மு மா வந்து மெய்யெழுத்து. அப்ப அந்த மெய்யெழுத்து அப்படியே இருக்கு, உயிரெழுத்து வந்து மாறிட்டே இருக்கு. அப்ப வேர்ச்சலோட முக்கியம் வந்து எந்த அளவுக்கு மிக சிறந்த பணி. இந்த பணியை மேற்கொள்ளும் ஐயா அருளையா வந்து நான் வந்து விருது திருமிகு பன்னீர்செல்வம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்மாமணி புலவர் இறைவழியினர் நிறுவிய நற்றமிழ் அறக்கட்டளையின் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு 11. இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி சிறப்பித்த போற்றுதலுக்குரிய திருமிகு நற்றமிழ் அறக்கட்டளையின் தலைவர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நம் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த விழாவின் அறிஞர் செஞ்சூர் கதிரவன் பேராசிரியர் அருளியார் அவர்களுக்கு நம்முடைய அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வுகளை வரவேற்புரை நிகழ்த்திய விசாகன் அவர்களுக்கும், நிகழ்வு தொகுப்புரை வழங்கிய அறிவியல் அறிஞர் தாமரைப்பு ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய தமிழ்மாமணி புலவர் பூங்கொடி பராமசம் அவர்களுக்கும் நமது நன்றியினை தெரிவித்து